3ங்கிறது முயற்சி ஸ்தானம். முயற்சி ஸ்தானங்கிறது என்ன? 6க்கு 10ஆம் இடம் இல்லையா? 6ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம் தானே 3. அப்போ 6ஆம்ங்கிறது என்ன? ருணரோ சத்துரு மத்திரம் இல்லை, தொழில் ஸ்தானத்துக்கு தானே. அப்போ நம்மளுடைய பூர்வ புண்ணியத்தை ஆரம்பத்தையே சொன்னேன். நம்ம பூர்வ புண்ணியத்தை நம்ம பார்க்கணும். ஒரு ஜாத்து கையில் எடுத்தோம் அப்படின்னால முதல்ல நீங்கள் நான் சொன்ன அந்த தியரியெல்லாம் பார்த்துட்டு 5ஆம் பாவத்துக்கு நேரம் வந்துடுங்க. 5ஆம் பாவத்தில் லக்னமாக போட்டு என்னென்ன பண்ணியிருக்கான்னு சொல்லி பாருங்கள். மற்ற கிரகங்கள் எந்தெந்த மாதிரி தன்மையில் இருக்குது, 5ஆம் பாவத்துக்கு 10ஆம் பாவம் எங்கே இருக்குது, அவன் என்ன பண்ணியிருக்கான். சிம்பிள். சனி பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் தாயாருக்கு பாத பூஜை செய்வது. டெய்லி அம்மாவை காலையில் வச்சு வெளியில் கிளம்பும்போது கிழக்கு பார்த்து உட்காருவீங்க, கீழே ஒரு தாமிரத்திட்ட வாங்கி வைங்க, காலை நல்லா கழுவி சுத்தம் பண்ணுங்கள், அந்த தண்ணி எடுத்து தலையில் பிரோச்சனை பண்ணுங்கள். அம்மா நான் வெளியே போய்ட்டுறமே, நான் ஆசீர்வாதம் பண்ணணும். உன் பிள்ளை நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருந்தால் நான் ஒன்றையும் நல்லா வச்சுக்க முடியுமா? சனி பகவான் ரொம்ப ஈஸியாக இறங்கி வந்துடுவார். இதுக்கு பெருசாக பெரிய பெரிய யாகங்கள் ஹோமம் பண்ணுறவங்க நம்ம நான் திலோகமம் பண்ண போனால் திலோகம் பண்ணால் லட்சக்கணக்காக செலவாகுது, காசு யாத்திரை பண்ணால் லட்சக்கணக்காக செலவாகுது. வீட்டிலே இருக்க சனி பகவானை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு தெய்வம், ஏன் இவ்வளோ தூரம் நம்ம பயன் போகணும் இல்லைங்களா? அதனால் இருக்கிறதுல சொல்லுங்கள். அம்மா இல்லாதவங்க அம்மா படத்துக்கு பண்ண வேண்டி தான் பூஜை, தாயார் படத்துக்கு பூஜை. எத்தம்மா தாயார் படத்துக்கு முன்னால் ஒரு சின்ன தொம்பில் தண்ணியை வைங்க, தாயை கொஞ்சம் நேரம் நினச்சிக்கோங்க மனசில், அந்த தண்ணி எடுத்து மேலே தெளிச்சிக்கோங்க. நைட்டு வைக்கிற தண்ணியை காலையில் தெளித்து மாற்றி விட்டு காலையில் வேறு தண்ணி தெளிச்சிட்டு சாயந்தரம் வேறு தண்ணி மாற்றிக்கோங்க. அப்படி ஒரு சொம்பில் தண்ணி வச்சுக்க வேண்டியது. தாமரை சொம்பில் தான் வைக்கணும். தாம்பரத்துக்கு தான் கிரியேட்டிவ் பவர் அதிகம், செம்பு அது தான் நம்ம வைக்கணும். அம்மா வயசில் உள்ளவங்க ஏன் மாமியார் பண்ணுங்க, ஈகோ வந்துடும். மோதிரம் வாங்கி தரல தீபாவளிக்கு நான் போனேன், எனக்கு மோதிரம் வாங்கி இவ போய் காலை நான் கழுவுறதான்னு ஈகோ வந்துடும் இல்லையா? ஏன் வருது? அப்போ இன்றைக்கி என்னங்க எப்போ பண்ணுறீங்களோ இப்போ பண்ணுங்கங்க. குலதெய்வம் கோயில் மாதிரி மாமியார் வீட்டுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை முடிஞ்சால் வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. என்னது உங்கள்கிட்ட தான் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்குறேன்னு சொல்லிட்டு போங்களேன். இல்லை என்ன ஈகோ வேண்டி எடுக்கு? உன் பிள்ளையை நான் நல்லா வச்சு காப்பாற்றுறேன், என் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் தாயின்னு கும்பிடுங்களே. என்ன கஷ்டம் இருக்குது? இது கஷ்டம் ஏதாவது இல்லை. நாம் ஏதாவது எதுக்கெடுத்தால் நாமளே காரணம் கற்பிச்சுக்கிட்டு இருந்தோம்னா எதையுமே நம்ம செய்ய முடியாது. வழிகள் 1000 இருக்கின்றன. நமக்கு நம்மளோட ஈகோ நம்மளை தடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த விஷயங்களை பூரா நீங்கள் பண்ணாமல் விட்டீங்கனாலே அது கண்டிப்பாக வாஸ்து தோசான ஒரு பிரச்சனை தான் கொண்டு விடும். பரணி பாதருக்கு காற்றுல மழை தான். அப்புறம் அவர் பாட்டு ஜம்முன்னு ஒவ்வொருத்தரும் வரவங்க போகிற ஒரு வாஸ்து பிரச்சனையை தீர்த்து வச்சுக்கிட்டே இருப்பார். அவர் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு வந்து. ஆனால் இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பிரச்சனைங்கிறது வர்றதுக்கு முன்னாலே எப்படி நாம் சரி பண்ணணும் தான். எல்லாத்துக்கும் ஜோசிட்ட உடனே அவசியமே கிடையாது. சில விஷயங்கள் வாழ்க்கையை நிறையப்படி நாம் நம்மகிட்ட வாடிக்கையாட்ட சொல்லலாம். வந்திருக்கா ஜாசகம், என்ன சார் என்ன சார் பண்ணலன்னா, சரி 10ஆம் ஏப்பா நீ போன பின் மாமியாருக்கு இவ்வளோ பிரச்சனையே பண்ணிகிட்ருக்கேன், மாமியார் காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கப்பா. உன் வம்சத்தை உருவாக்க ஒரு பெண்ணை உனக்கு கன்னிகாதானம் பண்ணி கொடுத்துருக்கார் இல்லையா? அந்த திருமணத்தை ஒரு ஃபங்க்ஷன் நடத்துவாங்க, கடுசெல்லான்னு சொல்லி சொல்லுவாங்க. கடுகுன்னா வயிறு, அதை அமைதிப்படுத்துன்னு சொல்லிட்டு கேட்டால் சிரிக்க மாட்டேங்களே எல்லாரும். ஒரு பெண் தன் மகளுக்கு 50 பவுன் நகை போட்டு கல்யாணம் செஞ்சு வச்சா, கல்யாணம் முடிச்சு அவளை அவங்க வீட்டிலேருந்து பண்ண கூட்டும்போது 51 பவுன் நகை பொண்ணோட மாமியாருக்கு கொடுக்கணும், பொண்ணோட அம்மாவுக்கு கொடுக்கணும். நடக்கூடிய விஷயமா? நான் சொன்னது புரிஞ்சுதா உங்களுக்கு? 50 பவுன் நகையை போட்டு ஒரு பெண்ணை தன் மகளை ஒருத்தி கன்னிகாதானம் செய்து கொடுக்கிறாள் என்றால், அந்த கன்னியாதானம் செய்து முடித்த பிறகு மண்டபத்திட்டு வெளியேறும்போது அந்த பெண்ணின் தாயாருக்கு 51 பவுனை மாப்பிள்ளை வீட்டுக்காரன் கொடுக்கணும். இதுதான் சாஸ்திரம். செய்கிறோமா? மாப்பிள்ளை வீட்டுக்காரன் ஆகாயத்துலேருந்து குதிச்ச மாதிரி நம்ம ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது கூடவே கூடாது. இந்த மாதிரி இருந்துச்சுனாலே உங்களுக்கு அந்த தோஷங்கள் பூராமே தானாகவே தீர்ந்துடும். அப்போ தந்தை தாய். 3ங்கிறது முயற்சி ஸ்தானம். முயற்சி ஸ்தானங்கிறது என்ன? 6க்கு 10ஆம் இடம் இல்லையா? 6ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம் தானே 3. அப்போ 6ஆம்ங்கிறது என்ன? ருணரோ சத்துரு மத்திரம் இல்லை, தொழில் ஸ்தானத்துக்கு தானே. காலபுருஷனுக்கு 6ஆம் அதிபதி யாருமா? புதன் பகவான். அந்த புதன் உங்கள் லக்னத்துக்கு 6ல் இருந்தானா நீங்கள் கண்டிப்பாக கடலில் படுவீங்க, தப்பவே முடியாது. ஏன்டா கோடிக்கணக்கான சொத்து இருக்குது, நான் இதுக்கு ஒருத்தன் போய் கடன் வாங்குகிறேன், அப்போ நோய் வாய்ப்படுவீங்க.
காலையில் சாயந்தரம் 3 நேரம் 2 இட்லி சாப்பிடுவாங்க, 20 ரூபாய்க்கு மாத்திரை சாப்பிடுவாங்க. சாப்பிட்ற சாப்பாடோட மாத்திரை தான் அதிகமாக சாப்பிட்ருப்பீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வர்ற ஜாத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். விஷயத்தில் நடக்குதா இல்லையான்னு சொல்லி பாருங்கள். அப்போ வந்து அவன்கிட்ட சொல்லணும், டாக்டர் ஒயாமல் டாக்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், என்னால் முடியலைன்னா. சரி, இங்கே இருக்க 6ஆம் பாவத்துக்கு அதிபதி லக்னத்துக்கு 6ல் உட்காந்துருக்கான். ஐயா நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா கடன் வாங்க. நான் எதுக்கே கடன் வாங்க, கோடி கணக்காக கேஷ் வச்சுருக்கேம்மா, நீ மாதம் வட்டியை கட்டு. டாக்டருக்கு கொடுக்குற செலவாது மிச்சமாகும்ல. அந்த நோயின் உபவாதையிலேருந்து தன்மையிலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் இல்லையா? இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். லைஃப் ஃபுல்லாக வட்டி கட்டி ஆகணும். என்னது எப்படி நிம்மதியாக இருக்காது? உன்னால் கட்ட முடிஞ்ச அளவு தானே கட்ட போகிற. உன்னால் கட்டக்கூடிய அளவு தானே கட்ட போகிற. என்னது தலைக்கு மீறி கடன் வந்தால் அதுக்கு பரிகாரங்களுக்கு நம்ம சொல்லுவோம். கடைசியில் பேசுவோம் அதை பற்றி வந்தோம்னா. அது வந்து ஏற்படுத்திக்கிறது தான் கடன். நமக்கு ஜாதகங்களை நம்ம பார்க்கும்போது உன்னோட லிமிட் இதுதானே, இந்த லிமிட்டை நீ தாண்டி போனேன்னா நீ கடலில் சிக்கிட்டா நீ உன்னால் கண்டிப்பாக முன்னேற முடியாது. யாருக்கெல்லாம் லக்னத்துக்கு 8ல் குரு இருக்கிறானா அவனால் கண்டிப்பாக கடனே வாங்கக்கூடாது. எந்த தொழிலும் கடன் வாங்கி செய்ய, கடன் வாங்கி ஹாஸ்பிட்டல் கூட கொடுக்கக்கூடாது. நான் இப்படி இருக்கிறத வச்சு 30 நாள் அந்தளவுக்கு தெய்வம் அவங்களுக்கு கொடுக்கும். தெய்வம் அந்தளவுக்கு அவங்களுக்கு ஒரு நோயே கொடுக்கும். தலைக்கு மீறி நோயை கொடுக்காது. அதுக்கு பூர்வ புண்ணிய பாவம் நமக்கு பலமாக இருக்கணும். வந்து அவங்க கடன் வாங்கி நான் பிஸ்னஸ் பண்ணுறேன்னா என்னப்பா, குரு தான் பார்க்கணும். குரு இருக்கிறத பார்க்கணும். லக்னத்து 8ல் குரு இருந்தாலும் அவன் கடன் பிரச்சனையில் சிக்குவான். அந்த சிக்குவோட சந்தர்ப்பம் கண்டிப்பாக வரும். அவன் அந்த நேரத்தை கடன் படாமல் இருக்கணும். அப்போ நம்ம வந்து சாப்பிட்ட ஜாதகம் பார்க்க வர்றான், இவன் லக்னத்து 8ல் குருக்கு எவ்வளோப்பா கடன் வாங்கி வச்சுருக்கேன்னு கண்டிப்பாக சொல்லுவேன். கடன் வாங்கி இனிமேல் எதுவும் செய்ய, இருக்கிற கடனை அடக்கி விடணும், வெளியே பாருங்க. அதுக்குண்டான வழிபாடுகளை நான் சொல்கிறேன். நம்ம இதை சொன்னால் தான் நமக்கு வந்து அவனை கடன்லேருந்து நம்மளால் காப்பாற்ற முடியும். சரி, 12ஆம் பாவம் நம்ம மோட்சம்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். இந்த 12ஆம் பாவம் மோட்சம்னு என்ன? மோட்சம்னா என்ன? இறப்புன்னு பார்த்து சொல்லிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. மோட்சம்னா நிவர்த்தி. கடன்லேருந்து நிவர்த்தி, நோயிலேருந்து நிவர்த்தி, நிம்மதியற்ற தன்மையிலேருந்து நிவர்த்தி. இதை பூரா கொடுக்கக்கூடிய பாவம் வந்து 12. அது எதுக்கு? 3ஆம் இடத்திற்கு 10வது பாவமாக வரும். 3ஆம் இடத்திற்கு 10வது பாவம். அப்போ நம்ம செய்யக்கூடிய முயற்சிகள்லாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஒரு மேன்மையான்மை தன்மை, ஒரு இறைவழி நாடக்கூடிய தன்மையில் நாம் போயிட்டு இருந்தேன்னா இந்த பிரச்சனை இருந்தால் நமக்கு மன நிம்மதி வரும். பணம் காசு நிறைய சம்பாதிக்கிறேன், நிறைய காசு என்கிட்ட பணம் இருக்குது, காசு தங்கவே மாட்டேங்குது. டெய்லி இந்த பிஸ்கெட் இருக்கு இல்லையா, இனிப்பு பிஸ்கெட்டு குருவிகளுக்கு போடுங்க, பணம் கண்டிப்பாக தங்கும். ஒரு சின்ன குடுவையில் தண்ணியை வச்சுட்டு சின்ன சின்ன பிஸ்கெட்டாக பிடிச்சி போட்டிங்கன்னா அந்த பறவைகள் சாப்பிட உங்களுக்கு மன நிம்மதி கண்டிப்பாக ஏற்படும். பணம் கண்டிப்பாக தங்கும். 9ஆம் பாவம் கெட்டு இருக்குது. 9ஆம் பாவத்தை ராகு இருக்கான், 9ஆம் பாவத்தை மாந்தி இருக்கான், 9ஆம் அதிபதி மாந்தியோடு சேர்ந்து இருக்கிறான். கடுமையான பித்திரிகள் தோஷம் இருக்குது. ஒரு 2 லட்ச ரூபா செலவாகும். ராமேஸ்வரத்தை போய் திலகோமம் பண்ணணும், அவசியமே இல்லை. அரசாணிக்காய் தெரியுமா? அரசாணிக்காய்னு என்னன்னு தெரியுமா? மஞ்சள் பூசணிக்காய், பரங்கிக்காய், அதுதான் அரசாணிக்காய்னு. அந்த அரசாணிக்காயை வந்து எங்கள் அன்னதானம் சிறப்பாக நடக்குதோ அந்த கோயிலில் தானமாக கொடுங்க. இதுவும் எப்பேற்பட்ட பித்திருதோஷங்களையும் அது தீர்க்கும். அரசாணிக்காய் இல்லை, இங்கே பக்கத்தில் எந்த கோயிலும் இல்லை, இந்த மாதிரி அன்னதானம்லாம் எங்கேயும் நடக்கலை, ஐயர்களும் யாரும் இல்லை, உருப்படியான ஐயர்களே யாரும் இல்லை, என்ன செய்யலாம்? மாட்டு தொழுவத்தில் போய் 45 நாள் சேவை பண்ணுங்க. டெய்லி காலையில் போக வேண்டியது, மாட்டு தொழுவ களி சுத்தம் பண்ண வேண்டியது, அது வாழால் சுழட்டி அடிக்கும். அந்த கோமூத்திரம் பசுஞ்சாணியோட வாசன் ஸ்மெல் எல்லாம் நம்ம சுவாசத்தையும் நம்ம கலந்து போகும். இது ஒரு 45 நாள் பண்ணுங்கள். எப்பேற்பட்ட கொடிய பித்திரு தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷம் கண்டிப்பாக அவருக்கு நிவர்த்தி ஆகும். உடம்புல பூரா ஒரே சொறி சரங்காக இருக்குது, புண்ணாக இருக்குது, தோல் வியாதி இருக்குது, கஷ்டப்படுறாமா? கோதுளி முகூர்த்தம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பசுமாடு வந்து மேய்ஞ்சிட்டு தன் தொழுவத்தை அடையக்கூடிய ஒரு காலகட்டம். அது ரொம்ப சந்தோஷத்தோடு வயிறு நிறையோடு வரும். அப்போ இந்த தொழுவத்தை அடையதுக்கு முன்னால் வந்து அது கால் குழம்பு பட்ட மண் இருக்கு இல்லையா, அந்த மண் எடுத்து உடம்பு பூரா தேய்ச்சிக்கோங்க. சரும நோய் பூரா தீரும். யார் எந்த பிரச்சனையில் வர்றாங்கன்னு தெரிந்து அதுக்கு தகுந்தபடி நாம் நிவர்த்திகளை வந்து ரொம்ப காசுக்கு வேலையே கிடையாதுங்க. காசுக்கு வேலையே கிடையாது. சிலருக்கு காசு பண்ணுறாங்க, நாங்களும் தான் பரிகாரம் பண்ணுறோம், நாங்களும் ஹோமங்கள் யாங்கெல்லாம் பெருசாக பண்ணிகிட்ருக்கோம்.
இல்லாமல் இல்லை, எங்கிட்ட நேரம் இல்லை, நீங்கள் சொல்ல இடத்துக்கு நல்லா போக முடியாது, அப்போ காசு கிளவி ஈஸியாக சொல்லிட்டு போயிடும், யோசிக்க மாட்டோம். அதுக்கெல்லாம் நமக்கு காசு வேணும் இல்லை, அடுத்த அறிவுரை சொல்லுங்க, என் வயிறு எப்போ நிறையிறது இல்லைங்களா? காசு வாங்குறத நான் தப்புன்னு சொல்லலை, கையில் முதல்ல காசை வாங்காதீங்க யார்ட்டையுமே. ஒரு தாமரை தட்டை வைங்க, ஐயா சாமி அதில் வச்சுருங்க, சிம்பிளாக. ஒரு ஜாதத்துக்கு பலன் சொல்கிறீங்க, அடுத்த ஜாதம் உட்காந்துருக்காங்க, எந்திரிச்சு போய் வாய் கூப்பிட்டு கால் கழுவிட்டு அடுத்த ஜாதத்துக்கு கை வைங்க. கண்டினியூவாக பண்ணாதீங்க. என்கிட்ட நிறைய கூட்டமாக இருக்குது இன்றைக்கி, விறுவிறு நான் பார்த்து சொல்லணும், தயவு செய்து இறங்காதீங்க. ஒரு ஜாதகத்தை பார்த்து முடிச்சிட்டிங்களா, கையால் கழுவிட்டு வாங்க, வாயை கூப்பிடுங்க, உட்காந்து குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கங்க, உச்ச கணபதியை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, அடுத்த ஜாதத்தை கைவிங்க. எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தருடைய கர்மாங்கிறது தனி. எல்லாம் ஒன்றா இருந்தால் ஒரு பையன் இன்ஸ்பெக்டராக இருக்கான், ஒரு பையன் திருடனாக இருக்கான், என்ன செய்ய சொல்லுங்கள்? அவன் கர்மா அவனுக்கு தனித்தனி, அவன் 5ஆம் பாவம் தான் அது நமக்கு சொல்லணும். நம்ம வந்து புரிதுங்களா? இந்த மாதிரி ஜாதகத்தை எடுத்த உடனே ஃபஸ்ட்டு நாம் முதலே சொன்ன மாதிரி தேரக்கூடிய ஜாதகமாக தேராத ஜாதகமாக, எந்த நாமயோகத்தை இது விழுந்திருக்கு, இது அசுபநாமியம் சுபநாயமா, அந்த லக்னம் எத்தனாவது டிகிரியில் விழுந்திருக்கா, முதல் 10 டிகிரியா, 2வது 10 டிகிரியா, 3வது 10 டிகிரியா? சரி, தாய் வழியில் தோஷத்தை சொல்லிட்டீங்க, தந்தை வழி சொன்னால் அப்போ நமக்குன்னு எதுவும் இல்லையா? இருக்குது. 2க்கு 10ஆம் இடம் 11, 11க்கு 10ஆம் இடம் 8, 8க்கு 10ஆம் இடம் 5. அப்போ 2, 5, 8, 11. இதுதான் நம்மளுடைய ரியல் லைஃப்பை சொல்லக்கூடிய ஜாதகம். 5ஆம் இடம், 8ஆம் இடம், 11ஆம் இடம், 2ஆம் இடம், ஒவ்வொன்றுக்கும் 10 10 கரெக்டாக வரும். 2க்கு 10ஆம் இடம் 11 வரும், 11க்கு 10ஆம் இடம் 8 வரும், 8க்கு 10ஆம் இடம் 5 வரும். அப்போ அந்த 5ங்கிறது எங்கே வந்திருக்கு? நம்ம புண்ணியத்தில் தான் வந்திருக்கு இல்லைங்களா? அப்போ நம்மளுடைய பூர்வ புண்ணியத்தை நான் ஆரம்பத்தையே சொன்னேன், நம்ம பூர்வ புண்ணியத்தை நம்ம பார்க்கணும். ஒரு ஜாத்து கையில் எடுத்தோம் அப்படின்னால முதல்ல நீங்கள் நான் சொன்ன அந்த தேரியெல்லாம் பார்த்துட்டு 5ஆம் பாவத்துக்கு நேரம் வந்துடுங்க. 5ஆம் பாவத்தில் லக்னமாக போட்டு என்னென்ன பண்ணியிருக்கான்னு சொல்லி பாருங்கள். மற்ற கிரகங்கள் எந்தெந்த மாதிரி தன்மையில் இருக்குது, 5ஆம் பாவத்துக்கு 10ஆம் பாவம் எங்கே இருக்குது, அவன் என்ன பண்ணியிருக்கான். 5க்கு 10ஆம் இடம் என்ன வரும்? 2. 5க்கு 10ஆம் இடம் எப்படி 9 வரும்? 5ஆம் இடத்துக்கு 10ஆம் பாவம் 2ஆம் பாவம் வரும். 2ஆம் பாவத்தை நம்ம ஜாதகம் என்ன சொல்கிறோம்? தனம், கல்வி, குடும்பம், வாக்குஸ்தானம் சொல்கிறோம். எத்தனை பேர் குடி எடுத்தோமோ இந்த ஜென்மத்தில் நம்ம குடும்பம் நல்லா இருக்காது. இப்போ நம்ம குடும்பத்தை பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் போன ஜென்மத்தை அடுத்தவங்க கூடிய நமக்கு எடுத்துருப்போம். அப்போ இது என்ன தைக்கிறது அப்படின்னு சொன்னால், எந்த குடும்பத்தை எந்த பிரச்சனையாக இருந்தால் அந்த பிரச்சனை தீர்க்கணும் வழியை நாம் செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். நல்லது செய்யணும். உங்களுக்கு நல்ல மனைவி அமையணும், களத்தல் தோஷம் இருக்குது செய்யலையா, பொண்ணு வீட்டில் கல்யாணம் நடக்குது, போங்க ஐயா நீ எனக்கு காசு பண்ணலாம் தர வேண்டாம், இந்த எச்சியலை பூரா நான் எடுக்கிறேன், இந்த இடத்த நான் சுத்தம் பண்ணுறேன், எனக்கு நீங்கள் சம்பளம் தர வேண்டாம், எனக்கு செய்யுங்க. சனி பகவானோட அருள் கிடைக்கும். சனி பகவான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், சனி பகவான்கிறது ரொம்ப கீழ்மட்டமான வேலைகளை யார் மனமுருகி செய்கிறாங்களோ அவங்கள சனி பகவான் பரிபூர்ண அருள் கிடைக்கும். சனி கொடுக்கணும்னு நினச்சா எப்போ வேணாலும் கொடுத்துருவார். இந்த உலகத்தை இன்றைக்கி வாழைப்பழம்னு ஒன்று இருக்குன்னா சனி பகவான் தான் காரணம். இங்கெல்லாம் கதைகள் நிறைய இருக்குது, ஆன்மீக கதைகள் அப்போ சனி பகவானுக்கு ஈஸியாக வழிமுறைப்படுத்தலாம். அது மாதிரி இந்த எளிய விஷயங்களை நீங்கள் செய்யும்போது, அதாவது சொல்லுவாங்களா 30 வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை 30 வருஷம் தாழ்ந்தவனும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சனியோட சுழற்சியில் சனி இருக்க கொடுக்கும், சனி பார்க்கவும் கொடுக்கும். நான் சொல்கிற வழிமுறைகளை செஞ்சால் இப்போ இன்ஃபேக்ட் என்னோடய ஜாத்தியை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன் மேஷ லக்னம் பாதகாதிபதி யார்? சனி. பாதகாதிபதி சனி 7ஆம் இடத்துல உச்சம் பெற்று உட்காந்து என்னோடய ராசியையும் பார்க்குறாரு, லக்னத்தையும் பார்க்குறாரு. இந்த மாதிரி ஒரு ஜாதகம் இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பாதகாதிபதி மாரகஸ்தானத்தில் உச்சமாக அமர்ந்து கொண்டு லக்னத்தை பார்க்கிறார். இந்த ஜாதகம் என்ன சொல்லுவீங்க? நிறைய இடத்த கேட்டேன், இப்போ நானும் சொல்லிட்டு சொல்லாமண்ணே அவன் உயிரோடு இருக்க சான்ஸே இல்லைன்னு தான் சொன்னாங்க எல்லோரும். ஆனால் இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன்ல, நான் பேசிட்டு தான் இருக்கேன் உங்கள் மத்தியில் இவ்வளோத்துக்கு எனக்கு சனி திசை வேறு நடக்குது. 2013 எனக்கு சனி திசை நடந்துகிட்ருக்கு, 2012 அப்போ இந்த சனி எனக்கு ஏன் பாதகத்தை செய்யலை? அவன் உச்சம் பெற்றவர் உட்காந்துருக்கான், மாரகஸ்தானத்துக்கு போதா குறைக்கும் சனி திதி சூன்யாதிபதியும் கூட எனக்கு பிரதமை திதியில் நான் பிறந்திருக்கேன். இத்தனை இருந்தும் நான் அவங்க மத்தியில் ஒரு போதிக்கிற நிலைமையில் என்னை கொண்டு வச்சுருக்கேன். அப்படின்னா காரணம் என்னென்னா என்னோடய ஆன்மீக வழிபாடு தான் அதுக்கு காரணம். தெய்வத்தை மிஞ்சினது
எதுவும் இல்லை. தெய்வம்னா கண்ணுக்கு தெரியாது, ஆனால் ஒரு மனித ரூபமாக செயல்படும். சரியாக ஒருத்தன் வீடு அமையணும், பரணி பாரு ஆள் கட்டு வந்து கொண்டு விட்டுருவான், போய் பாருப்பா, அவரை போய் பாருப்பா நீன்ட்டு ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் தோணும், யாரை நான் தேட, எப்படி தேட அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் அதில் எல்லாம் தேடுவாங்க. இவருடைய ஸ்பீச் நல்லா இருக்க, இவருக்கு அட்ராக்ஷனாக பேசுகிறாரு, அவர்கிட்ட ஃபோன் கொடுக்கும், ஆட்டோமேட்டிக்காக அவர் மேலே ஒரு பிரச்சனை தீரும். அப்போ அவருக்கும் பேரும் புகழும் கொடுக்கும். இதை செய்கிறவன் சனி. நான் இன்றைக்கி அதான் செஞ்சிட்ருக்கிறேன், யோசிக்கவே மாட்டேன். இப்போ கொஞ்சம் முன்னால் சொன்னேன், நீங்கள் தான் எனக்கு குருன்னு சொன்னேன்னா இல்லையாண்ணா, இதுவும் அதில் ஒரு அடக்கம். ஏன்னா நீங்கள் கேள்வி கேட்கும்போது எனக்கு சில விஷயங்கள் தூண்டப்படுறேண்ணா, பதில் சொல்ல நான் தூண்டப்படுறேன். அப்போ எனக்கு நீங்கள் எல்லாருமே குரு. நான் இங்கே நின்று பேசுகிற நாளைக்கு நீங்களும் இங்கேருந்து பேசுவீங்க, பேசணும், புரியுதுங்களா? அதுக்கு தான் இந்த சனியை வசியப்படுத்துறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்கிறது. நான் ஹோட்டலுக்கு போனால் வெயிட்டருக்கு டிப்ஸ் கொடுக்கணும் இல்லையோ, டேபிளை துடைக்கணும், கண்டிப்பாக டிப்ஸ் கொடுப்பேன். ஏன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவன் தான் டேபிளை துடைக்கிறான், நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவன் டேபிளை துடைக்கிறான். இப்போ வெயிட்டர் என்ன செய்கிறான், கொண்டு வச்சு டமாட்டோ போய்கிட்டே இருக்கிறான். அப்போ இவனுக்கு தான் முதல்ல நான் டிப்ஸ் கொடுப்பேன், வெளியில் வந்தால் வாட்ச்மேன் டிப்ஸ் கொடுப்பேன். யார் ரோட்டில் பார்த்தாலும் நான் பெருமைக்காக சொல்லலை, தயவுசெய்து தப்பாக நிற்காதீங்க யாருமே. இந்த மாதிரிலாம் வாழ்ந்தீங்கன்னா சனியோட பாய்ப்பில் நீங்களை தீரலாங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். வந்து உங்கள்கிட்ட வர்றவங்க எத்தனை வரலாம் இல்லையா, அந்த மாதிரி பாதிப்பு இதை செய்ய சொல்லுங்கள். உங்களுக்கு ரோட்டில் ஒன்றும் இல்லாத கொஞ்சம் மாற்றத்தினாலே ஒருத்தர் போயிட்டுருக்கிறாரு, அவருக்கு என்ன வேணும் உதவி பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக சனி. அந்த காலத்தில் நான் நிறைய பார்த்துருக்கேன், ஹாஸ்பிட்டலில் வந்து மருத்துவமனையில் பணக்காரங்கள்லாம் வந்து ப்ரெட்டு பால் எல்லாம் கொடுத்துட்டு போவாங்க. இப்போல்லாம் அதெல்லாம் பார்க்க முடியறதே இல்லை, இங்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் கோடிக்கணக்காக செலவு பண்ணுவாங்க, அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. சனி பகவானை ஒத்தரை பிடிச்சா போகிறோங்க, வாழ்க்கையில் நீங்கள் எதுவுமே ஜெயிச்சிடலாம். கிணறு வெட்டினா எந்த மூலையில் கிணறு வெட்டுவீங்க? வாஸ்துவில். எல்லாம் வாஸ்து படித்தவங்க தானே. எந்த மூலையில் வெட்டுறீங்க? சனி மூலை. என்னையா நான் சொல்ல சார் தானா? சனி மூலையில் கிணறு இருந்தால் வீடு சுபிட்சமாக இருக்கும். சொல்கிறீங்களா இல்லையா? சொல்லுங்கள், உண்மையை சொல்லுங்கள். ஆமாம், அதான். அப்போ அந்த சனியை பிடிச்சிக்கிட்டு உனக்கு எல்லாமே செழிப்பேருமே. ஒரு வீட்டில் தண்ணி நல்லா பூத்து கொடுங்கன்னா அந்த வீட்டில் வேறு என்ன கம்மி இருக்க போது? இயற்கை வளம் பெருகும், நல்லா இந்த இது செடி கொடிகளாம் நல்லா வளரும், காற்றோட்டமான ஒரு வீடு அமையும், எல்லாமே அமைஞ்சிடும். அது வடகிழக்கு அது இந்த கிழக்குங்கெல்லாம் அது அப்புறம் அவர் பார்ட்டிஷன் போட்டு அவர் சொல்லுவார், அது ரெண்டே கார்னராக போட்டு இந்த வடக்கு பக்கமாக இருக்கா கிழக்கு பக்கமாக இருக்காங்கிறதெல்லாம் அது வாஸ்து கிளாஸு. அதுக்குள்ளே நான் வரல, சொல்கிறேன், நான் ஒரு பேர் சொல்கிறேன். சனி பகவானை அந்தளவு நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும் நம்மளால். வந்து 11ஆம் பாவ அதிபதி யார்? காலபுருஷனுக்கு சனி. அப்போ நீங்கள் அதில் ஜெயிக்கணும்னா சனியை தானே பிடிக்கணும், சனி பகவானை தானே பிடிக்கணும். இப்போ சனி பகவானை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையே நமக்கு. ஏன் பயப்படுறீங்க? திருநள்ளாருக்கு போகிறாங்க எல்லாருமே. திருநள்ளாறில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன? தர்பார் அன்னீஸ்வரர், சிவன் தான் வழிபடணும். எதுக்கு சனி பகவான் எல்லோரும் வழிபடுறீங்கன்னு எனக்கு தெரியல. தர்பார் அண்டீஸ்வரர் ஆத்த சிவன் பகவான் வந்து பிரம்மாவின் தலை கொய்யப்பட்டு அவர் பதவி இழந்தது பிறகு நான் எல்லாத்தையும் திரும்ப அடையணும்னா எங்கே செய்யணும்னா பூமியில் வந்து இந்த இடத்துல இருக்க ஸ்தலம் இருக்க தர்பார் அண்டீஸ்வரர் தர்பை ஆசிரமாக போடுங்க, நான் உட்காந்துருப்பேன், அங்கே வந்து நீ தவம் செய், உனக்கு இழந்த பதவியை கொடுப்பேன்னு சிவன் சொல்ல பிரம்மா அங்கே வந்து வழிபட்ட ஸ்தலம் திருநள்ளாறு தர்பார் அண்டீஸ்வரர் ஆலயம். நலனுக்கு இழந்த பதவி மீட்டு கொடுத்த ஏலம் தர்பார் அண்டீஸ்வரர் ஆலயம். ஆனால் இது பிறகு சனி செஞ்சு தான், கண்டிப்பாக சனி செய்யலை. இதை பிறகு செய்த சிவபெருமான் தான். இன்றைக்கும் உங்களுக்கு வேலையில் சஸ்பெண்ட் ஆகிட்டான், இல்லை டீப்ரமோட் ஆகிட்டாங்க, வேலையை விட்டு தூக்கப்பட்டான், அவமானப்பட்டோம், நம்ம சொத்தை பிறந்து பிடிங்கிட்டான், கொடுக்க மாட்டேங்கிறான். இழந்த பதவி இழந்த சொத்துக்கள் அனைத்தையும் மீட்டு தரக்கூடிய இடம்னா திருநள்ளாறு தர்பார் அண்டீஸ்வரர் ஆலயம் அங்கே. அப்போ அங்கே ஏன் சனி பகவானுக்கு முக்கியத்துவம்? எப்பா இந்த ஜென்ம கர்மக்காரகா, எனக்கு ஈசானியம் இல்லை, நீ ஜம்முன்னு உட்காரு. ஈசானியங்கிறதே சிவனுடைய ஸ்தானம், ஈஸ்வனுடைய ஸ்தானம் தான் ஈசானியம். வந்து இங்கே உட்காரு, என்னை கும்பிட வரேன் யாரையும் நீ பாதிக்கப்படாது, அவளுக்கு நீ அருள் புரியணும். அப்போ திருநள்ளாறு சனி பகவான் வந்து என்ன அனுக்கிரகமூர்த்தி. இப்போ நாங்கள் பிரசாதத்தை கொண்டு போகக்கூடாது, பாவம் பயிரும் சாபம் பயிரும் அதெல்லாம் 1ஆம் நம்பர் ஹம்பக், பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சிவனை வழிபட்டு விட்டு சனி பகவானை கொண்டு வழிபடணும். எப்பா நான் வந்து அட்டண்டன்ஸ் போட்டேன், உங்கள் யார்கிட்ட எம்டிட்ட அட்டண்டன்ஸ் போட்டேன்னு அவர்கிட்டயே கும்பிட்டு என்னை விட்டு நான் ஒன்று கவலைப்படாமல் நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன், சனி பகவான் ஆட்டோமேட்டிக்காக வழி அனுப்பி வைப்பார். ஆனால் நம்ம சனி பகவானுக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்காங்க. சனி பகவான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லலை, அடியாருக்கு அடியார் தான் ஈசன், அந்த அடியார் ஈசனுக்கு அடியார் தான் வந்து சனி பகவான். அப்போ சனி பகவானுடைய காரியத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடம் நல்லா ஆக்டிவேட் ஆகும். 11ஆம் இடம் சொன்னாலே லாபம். காலபுருஷனுக்கு லாபஸ்தானம் வந்து
சனியினுடைய வீடு, அது ஆக்டிவேட் ஆகும். அப்போ இது வந்து 2க்கு 10வது இடம். அப்போ குடும்பம் லாபகரமாக இயங்க வேண்டும், மனைவி நமக்கு சாதகமாக அமைய வேண்டும், கணவன் நமக்கு சாதகமாக அமைய வேண்டும், நமது பெற்றோர்கள் நமக்கு சாதகமாக ஆசீர்வாதங்கள் பண்ண வேண்டும். இத்தனை செய்யக்கூடியவன் 9, 10 கூடிய அந்த அதாவது ரிஷபலக்கணத்துக்கு தான் 9, 10 கூடியவன். தர்மகர்மாதி யோகத்தர் ரிஷபலக்கணத்துக்கு 11ஆம் இடத்துக்கு அதிபதி சனி பகவான். எள்ளூருண்டை சாப்பிடுங்க. சனி யாருக்கு சனி திசை நடக்குதோ, அர்த்தாஷ்டம சனி நடக்குதோ, ஜென்ம சனி நடக்குதோ, சனி திசை நடக்குதோ, எள்ளூருடைய நல்லா சாப்பிடுங்க. உங்கள் உடல் அந்த கிரகமாக நீங்கள் இயக்கி பழகிட்டீங்கன்னா எந்த தோஷமும் உங்களை அண்டாது. அந்த கிரகத்தன்மையோட நம்மளை நாம் உருவாக்கி வச்சுக்கணும். நம்ம லக்னம் பலப்படணும்னா மேஷ லக்னத்துக்காரங்க டெய்லி 4 கோதுமையை நைட்டு ஊற வச்சுருங்க தண்ணியில். காலையில் எந்திரிச்சு பல்லு தேய்ச்சோன்னா அந்த 4 கோதுமையை சவைச்சு சாப்பிடுங்க பச்சையாக. இப்படி எல்லா கிரகங்களுக்கும் தானியங்கள்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லைங்களா? அதை நீங்கள் சாப்பிடுங்க, உங்கள் லக்னம் பலப்பட்டுரும். ராசிக்கும் அதே மாதிரி தான். நாங்கள் மந்திரங்கள் சொல்லி ஆசிரமம் என்பது ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆயுளுங்கிறது உயிர். நீ உயிர் இருந்தால் தான் நீ அடுத்த விஷயம் செய்ய முடியும். சரி, உயிர் இருந்தால் மற்ற இயங்கணும், அதுக்கு ஆரோக்கியம் வேணும். அதுக்கப்புறம் தான் ஐஸ்வர்யம் பணம் காசு எல்லாமே. ஆயுள் இருந்து ஆரோக்கியம் இருந்துச்சுன்னா எப்படி வேணால் மனதை பார்த்து சம்பாதிச்சிடலாம் தன் திறமையினால். அப்போ இதை பூரா கொடுக்கக்கூடியவர் யாருன்னா சனி பகவான். இந்த ஜென்ம கர்மகாரகன் சனி பகவான். அப்போ சனி பகவானோட வழிபாட்டு முறை தான் உங்களுக்கு வந்து இருக்கிறதுலே ஒரு அற்புதமான ஒரு பலனை தரக்கூடிய ஒரு விஷயமாக இங்கே நம்ம பார்க்கணும். நம்ம வந்து அடுத்தது இந்த பின்பக்கத்தை போட்டிருக்கேன், வழிபாட்டு முறைன்னு சொல்லிட்டு 11ஆம் பாவம்னு போட்டிருப்பேன் பாருங்கள். என்ன பாபு சார் எங்கே இருக்கிறாரு? அந்த சொன்ன வர வரைக்கும் பேசுங்கன்னு சொல்லிவிட்டார் ஏற்கனவேன்ட்டு. பார்த்தீங்களா? இதில் போட்டிருக்கேன் மேஷம், மகாலட்சுமி அல்லது துர்கா, இந்த மாதிரி 12 ராசிகளுக்கு நான் போட்டிருக்கேன். நான் ஆரம்பத்தில் சொன்னேன் ஏதாவது தெய்வத்தை எடுத்து உபாசனை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். என்னங்க உங்கள் ஜாதகத்தில் காலபுருஷ பாக்கியாதிபதி ஆகிய குரு எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த ராசிக்கு 11ஆம் இடத்தில் வரக்கூடிய மத்தியம நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வத்தை நீங்கள் உபாசனை தெய்வம் வழிபட்டீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க. இப்போ உதாரணமாக ஒருத்தர் சிம்மத்தில் குரு, உதாரணத்துக்கு சொல்கிறேன், இதில் பின்னால் எல்லாம் போட்டிருக்கேன். சிம்மத்தில் குருனா சிம்மத்துக்கு 11ஆம் பாவம் என்ன? மிதுனத்துக்கு என்ன தெய்வம் போட்டிருக்கேன்? சிவன் வழிபாடு பண்ணணும். சிவன் யாருக்கெல்லாம் குரு சிம்மத்தில் இருக்கானோ அவங்க வந்து சிவவாராதனை முழுமையாக இறங்கிடணும். இப்படி அந்த 11ஆம் பாவத்துக்கான தெய்வத்தின் பேர் தான் இதில் நான் போட்டிருக்கேன். குரு எந்த ராசியில் இருக்காங்க நீங்கள் பார்த்துக்கங்க, வர்ற ஜாதகங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கங்க. ஏதாவது சந்தேகம் இருக்கா? புரியுதா உங்களுக்கு எல்லாத்துக்கும்? உங்கள் ஜாதகம் உங்கள் குரு எந்த ராசியில் இருக்காப்புல? மகரத்தில் இருக்கால. மகரத்துக்கு 11ஆம் இடம் என்ன? பத்மாவதி தாயாரை வழிபடணும். அதில் போட்டுப்பேன் பாருங்கள். 11ஆம் பாவம்னு போட்டிருக்கேன்னா மகரத்துக்கு 11ஆம் பாவம் விருச்சிகம். விருச்சிகத்துக்கு என்ன போட்டிருக்கேன்? பத்மாவதி தாயார். மேஷம் 11ஆம் பாவமாக வந்தால், அதாவது மிதுன லக்னத்துக்கு மேஷம் 11ஆம் பாவமாக வரும். மகாலட்சுமி தாயாரை துர்க்கையை வழிபாடு பண்ணணும். ரிஷபம் 11ஆம் பாவமாக வந்தால் பர்வதவர்த்தினியை வழிபடணும், ராமேஸ்வரம். இந்த மாதிரி இந்த தெய்வத்தை எடுத்து நீங்கள் உபாசனை செய்யுங்க. நீங்கள் எதில் கை வச்சாலும் அதில் தங்கம். இப்போ நீங்கள் வந்து பணத்தை பார்த்துடலாம், காசை பார்த்துடலாம். நம்ம வந்து இந்த வக்ரம் நீச்சம் உச்சையெல்லாம் நான் தாண்டி போயிட்டேங்க. நான் அது பின்னாலே நான் ஓடுறதே கிடையாது. இதெல்லாம் வந்து அவங்கவுங்க ஜோசியர்கள் ஒன்று சொல்லிட்டு இருக்கிறாங்கிற சப்ஜெக்ட்லாம் அடுத்த சப்ஜெக்ட் வந்து நமக்கு அந்த கிரக. இப்போ குரு நீச்சமான அவன் நீச்சத்தை தான் பண்ணுவான், நீச்ச சம்பந்தத்தை கொடுப்பான், தன் ஜாதிக்கு கீழ்பட்ட ஒரு பெண்ணோட தொடர்பை கண்டிப்பாக வச்சுப்பான். சனியும் குருவும் சேர்ந்து என்றைக்கெல்லாம் வந்து மகரத்தை உட்காடுறாங்களோ அன்றைக்கி போகிறோம் பாருங்கள், நடக்கிற காதல் கல்யாணம் போகிறோம் ஜாதி பிரச்சனை இருக்கும். பாருங்க, வேணும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வரக்கூடிய காலகட்டங்களில் வந்து. அதனால் இந்த வக்ரம் உச்சம் நீச்ச சப்ஜெக்ட்லாம் தாண்டி போயிருங்க. என்ன
கிரகங்கள் அதனுடைய வேலையை செய்யும். அதை மீறின வேலையை நாம் செய்வோமே, ஏன் நம்ம பின்வாங்கணும்? எத்தனை பேர் சித்தர்கள்லாம் யார்? ஒரு தாய் வயத்தில் பிறந்தவங்க தானே. சித்தர்கள்லாம் ஒரு தாய் வயத்தில் பிறந்தவர் மனுஷங்களாக இருந்து தானே சித்தர்களாக உருவானாங்க. ஏன் நம்ம சித்தராகக்கூடாதா? ஆனால் முயற்சி பண்ணுறதில்ல. நான் முயற்சி பண்ணுவோமே. ஐசாச்சு ஒரு வயசு ஆச்சுங்க, 45 வயசு 50 வயசு ஆச்சு, குழந்தைகள்லாம் கல்யாணம் பண்ணியாச்சு, ஆன்மீகத்தை இறங்குவோமே. அதை விட்டு போட்டு பிப்ரவரி 14 தேடிட்டு இருந்தால் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. புரியுதுங்களா? ஒரு ஸ்டேஜ், எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டேஜ். ஆசாபாசங்கள் நிறைந்திருந்த உலகம். மனுஷனாக பிறந்துட்டோம், ஆசை இருக்கும். ஆடை இல்லாதவன் அரை மனிதன்னாங்க. ஆசை இல்லாதவன் மனுஷனே கிடையாது. அதுக்கு ஒரு ஸ்டேஜ் இருக்குது. அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்மளை நம்ம மாற்றிக்க பழகணும். அது நாமெல்லாம் ஒரு தெய்வீக்கியர்கள், 4 பேருக்கு வழிகாட்டு சொல்லக்கூடியவர்கள். நம்ம 4 பேருக்கு நம்ம வழிகாட்டுற அளவுக்கு நம்ம தகுதியை நம்ம உயர்த்திக்கணும். நாமளும் ஆசாபாசங்களை உட்பட்டு ராகுவோட காரகத்தை மாதிரி தண்ணி அடிக்கிறது, மாமிசம் சாப்பிட்றது. இந்த ஒருத்தர் சொன்னார் ஒரு டிவியில், பீச்சர் சாட்டில் ரூமை போட்டு பியர் அடிச்சுட்டு 12 மணிக்கு நெத்திலி கருவாடு சாருங்க, கடகராசிக்கு நல்லாயிருக்கும்னாரு. இப்படிலாம் நம்ம போகணும் அவசியம் கிடையாது. ஜோதிடத்தை யார் என்ன சொன்னால், நான் சொன்னதாகவே இருக்கட்டும், உங்கள் லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். அதை இந்தளவு சக்ஸஸ் ஆகிறோங்கிறத நீங்கள் பாருங்கள். அதுக்கு பின்னால் அது பின்னாடி நீங்கள் இறங்குங்க. அதே மாதிரி இங்கே நம்ம இந்த மேலே கொடுத்துருக்கோம், பெண் சாபம் பெற்ற யோகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சோபனம், திருதி, வஜ்ரம், வெதிபாதம், வரியான், வைதிருதி. இதில் சோபனம் ஒன்று சோளம் விட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, சோளம் கூட வரால விட்டுடலாம். சோபனம்ங்கிறது, அப்புறம் வெதிபாதங்கிறது ரொம்ப மோசமான ஒரு யோகம். வைத்திருதி, இது 3மே இது பித்திருக்கள் சாபத்துடன் சேர்ந்த பெண்ணின் சாபம். பித்திருக்கள் சாபம் அதில் சேர்ந்துருக்கும். அப்போ என்ன செய்யணும்? வயசானவங்களை, நம்ம மாமியாரையோ நம்ம மாமனாரையோ இல்லை நம்ம அப்பாவையோ நம்ம அம்மாவையோ நாம் துன்புறுத்தி இருந்தோன்னா இந்த மாதிரி ஞாபகத்தை அவங்க கண்டிப்பாக பிறப்பாங்க. அப்போ அதுக்கு உண்டான பிராயச்சித்தங்கள் வெதிபாத நாம யோகத்தில் பிறந்தா அப்படின்னு சொன்னாலே, நம்ம சேரன்மாதி பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது, பக்தவச்சல பெருமாள் கோயில். கரெக்டாக சொன்னீங்க. அந்த கோயில் கண்டிப்பாக அவங்க போயிட்டு தான் வரணும். வெதிபாத கட்டம்னே தாமிரபரணி கட்டத்தில் ஒன்று இருக்குது. அந்த வெதிபாத கட்டத்தில் போய் நம்ம அங்கே உள்ள பிண்ட பிரதானங்களை வச்சு நம்ம கும்பிட்டுட்டு வந்தாலே அந்த வெதிபாத தோஷம் நமக்கு நீங்கும். பெண் சாபம்னு ஒன்று வந்துருச்சுனாலே பெண்களை மதித்து பழகுங்கள் முதல்ல. நான் அதான் க்ளீனாக சொல்லுவேன். பெண்ணுக்கு நீ செஞ்ச குடும்பங்களாம் திருப்பத்தி நீ பெண் இல்லாமல் அலையிற. உனக்கு மகள் குழந்தைகள் சில பேர் நிறைய பேர் இருக்காங்க, பெண் குழந்தைகளே பிறக்காது. பெண் குழந்தை பிறக்காதே ஒரு சாபந்தான். கண்டிப்பாக வேணும். ஒருத்தனை கரையாத்தன ஒரு பெண் வேணும். நாங்கள் திதியெல்லாம் நடத்தி வைக்கிறோம், சிரார்த்த காரியங்கள் நடத்தி வைக்கிறோம். பெண் ஒரு சொட்டு தண்ணி எடுத்து அந்த இதில் ஊற்றினாதான் அந்த தானம் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு அதிகாரமே ஆண்களுக்கு உண்டு. இல்லை ஆண்களுக்கு இந்த அதிகாரம் கொடுக்குற தானத்துக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ராமர் சீதையை காட்டில் அனுப்பிட்டார், அசுமேத யாகம் பண்ணணும், மனைவி இல்லாமல் பண்ண முடியாது. சீதையை போன்ற தங்க விக்கிரகத்தை உருவாக்கி பக்கத்தில் வச்சுக்கிட்டு பண்ணார். பெண் இல்லாமல் யார் வாழ்க்கையும் இல்லை. பெண்ணை மதித்து பழகுங்கள். நீங்கள் ஜாதகத்திலே பார்த்துருக்காங்க, அத்தனை பெண் ராசிலையும் ஒரு கிரகம் உச்சமாகும். இருக்கா இல்லையா? கவனிச்சிருக்கீங்களா? அத்தனை பெண் ராசிலையும் ஒரு கிரகம் உச்சமாகும். அப்போ பெண்மைக்கு அதிக மகத்துவம் நம்ம தர்மம் கொடுத்துருக்கு. பெண்மைகளை போற்ற வேண்டும், பெண்மைகளை பாராட்ட வேண்டும், சீராட்ட வேண்டும், தாளாட்ட வேண்டும், எல்லாம் செய்யணும். அது தாழ்ந்தபடி நாம் நடந்துக்கிட்டு இருந்தாலே பல தோஷங்கள் நமக்கு தீரும். அதுக்கு தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், சனி பகவானை பிரீதி பண்ணணுன்னா டெய்லி தாய்க்கு பாத பூஜை பண்ணுங்கள், அம்மாவுக்கு பாத பூஜை பண்ணுங்கள். அம்மாவுக்கு பாத பூஜை பண்ணாலே சனியோட அத்தனை பிரச்சனைலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் ஈஸியாக. பெண் குழந்தைய சோபன ஆமியத்தை பிறந்திருக்குன்னா கல்யாணம் வந்து ஜாதகம் ரொம்ப இதாக பார்க்கணும், மைனூட்டாக பார்க்கணுமா. அவன் 7ஆம் பாவத்தை கண்டிப்பாக பார்க்கணும். 7ஆம் பாவத்தை கண்டிப்பாக பார்த்துட்டு இல்லை அப்படின்னா அதுக்கு கதலி விவாகம்னு சொல்லுவாங்க. வாழங்கண்ணுக்கு இது பண்ணிக்கணும். வாழைக்கண்ணை ஆக்சுவலி வெட்டுறது ரொம்ப தப்பு. அதுக்கு அரசாணி கட்டையை தான் அந்த காலத்தில் செய்வோம். இப்போ நீங்கள் காலை சொன்னிக்கு எல்லோரும் வாழைக்கண்ணை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு தாளை இது பண்ணிட்டு போகணும். இல்லை குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டு போய் ஒரு ஆட்டுக்கு கட்டி வச்சுட்டு ஆட்டை நீங்கள் பலி கொடுத்துடலாம் குலதெய்வத்துக்கு. இல்லாமல் என்ன ஐயர் ஆட்டை பற்றி பேசுகிறான்னு நினைக்காதீங்க, எது உண்மையாக தான் பேசி ஆகணும். யதார்த்தமான உண்மை. அது பயன்படுத்துகிறவங்களுக்கு சொல்கிறேன். நான் பயன்படுத்தானுக்கு அரசாணி கட்டையை வச்சுக்கலாம், நம்ம வன்னி மரத்தை வச்சுக்கலாம்.
ஆமாம். அப்போ அவங்க வாழ்க்கையில் வந்து சில பிரச்சனைகள் வரும். அதை நம்ம முன்னே எச்சரிக்கை பண்ண வேண்டியது நம்ம கடமை. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது, இதனால் இந்த இதை நீ வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி பழகிக்கோ, ஈகோவை காட்டாத, சண்டை போடாத குடும்பத்தில். இந்த அறிவுரையை வந்து ஆரம்பத்திலேருந்தே சொல்லிக் கொடுக்கணும் அவங்களுக்கு. எதையுமே பேசிக்கில் சொல்லிக் கொடுக்கலன்னா ஒன்றும் செய்ய முடியாது. யாருமே இன்றைக்கி வந்து படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கலன்னா இருந்தாலும் என்ன படிக்கலான்னு சொல்லி யாருமே கேட்டு வர்றது ரொம்ப ரேர், கேட்டு வர்றவங்க. அப்போ இந்த மாதிரி சப்ஜெக்டை படித்தால் இவங்க வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படிங்கிறத வந்து முதல்ல கேட்டு சொல்ல முடியும். இப்போ ராசி கட்டத்தில் வந்து 10ஆம் அதிபதி ராசி கட்டத்தில் இல்லை, அந்த ராசி கட்டத்தில் லக்னத்திற்கு 10ஆம் அதிபதி நவாம்சத்தில் எந்த ராசியில் இருக்கிறானோ அந்த ராசி அதிபதிக்கு உண்டான காரத்மான வேலை தான் கண்டிப்பாக யாருக்குமே அமையும். அதுவும் மாறாது. முயற்சி பண்ணி பாருங்கள். அதையும் நீங்கள் லக்னத்திற்கு 10ஆம் அதிபதி, இப்போ உதாரணமாக எடுத்துக்கங்களேன், ஒருத்தர் மேஷ லக்னம் 10ஆம் அதிபதி சனி. அந்த 10ஆம் அதிபதி சனி வந்து நவாம்சத்தில் மேஷத்துலேயே உட்காந்துருக்கான் வச்சுக்கோங்கண்ணே, அவன் கண்டிப்பாக அரசாங்க உத்தியோகம் அவனுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அரசாங்க உத்தியோகம் அடிமை தொழில் தான் கிடைக்கும். அஸ்வினியில் இருந்தால் டாக்டர் ஆகலாம், பரணியில் இருந்தால் இன்ஜினியர் ஆகப்பில், கிருத்திகையில் இருந்தால் அரசியல்வாதியாக போகப்பில், கலெக்டர் ஆகலாம், இராணுவ அதிகாரியாக போகலாம். இந்த மாதிரி பல தன்மைகள் அது கொடுக்கும். அப்போ இந்த நட்சத்திர காரகத்தை கூட பார்க்கணும். இதுக்கு உதாரணமாகவும் நான் என் ஜாதகத்தை என்னால் சொல்ல முடியும். எனக்கு 10ஆம் அதிபதி சனி மேஷ லக்னத்துக்கு. அந்த 10ஆம் அதிபதி சனி விசாகம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறாப்புல. விசாகம் 3ஆம் பாதம் நவாம்சத்தில் எங்கே வரும்? மிதுனத்தை வரும். மிதுனம்ங்கிறது என்ன? கல்வி, போதித்தல். நான் பண்ணிகிட்ருக்கேனா இல்லைங்களா? குருவுக்கு என்னோட காரகத்தும் என்ன? நெருப்பு, ஓமங்கள், யாகங்கள். நான் அதான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி உங்களை வழி விட்டால் தான் அவன் எனக்கு நான் கலெக்டருக்கு படிச்சிருக்கேன், நான் போய் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்வேன்னா நீ செஞ்சு தான் தீரணும், வேறு வேலை இல்லை உனக்கு. ஏன்னா எங்கே போனாலும் உன்னை பந்தாடிக்கிட்டே இருப்பாங்க அரசியல்வாதிங்க. இதை நம்ம வந்து அவன் 10th படிக்கும்போது அவன் வந்து நம்ம கேட்டால் தான் நம்ம சொல்ல முடியும், கேட்காம ஒன்றும் சொல்ல முடியாது. முதல்ல இந்த கிரகங்களுடைய காரகத்துவங்களை பூரா எழுதி வச்சுக்கோங்க டேபிளில். எழுதி வச்சுட்டு இந்தந்த வேலை தான் அவனுக்கு ஒத்து வரும், வேறு எந்த வேலை தான் அவனை சரியாக வேலை செய்ய மாட்டான்னு நம்ம ஈஸியாக வந்து நம்ம சொல்லிட்டு போயிடலாம் வந்து. புரியுதுங்களா? அப்புறம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் அடுத்த சப்ஜெக்ட் நம்ம போய்கிட்டே இருக்கலாம். இதுவரை நம்ம சொன்ன விஷயங்கள் என்ன சந்தேகங்கள்? உங்கள் ஜாதகத்தில் எந்த ராசியில் குரு இருக்கார்? மீனத்துக்கு 11ஆம் பாவம் என்ன? மகரத்துக்கு அதிபதி என்ன போட்டிருக்கேங்க? ராஜகாவலியோட பிரத்யங்கரா தேவி. அந்த வழிபாடு நீங்கள் பண்ணுங்கள். புரியுங்களா? நமது ஜாதகத்தில் எந்த பாவத்தில் குரு அமர்ந்திருக்கிறானோ அதற்கு 11ஆம் ராசியில் மத்தியில் வரக்கூடிய நட்சத்திரம் அதுதான் முழுமையான நட்சத்திரமாக இருக்கும். அதற்குண்டான தெய்வமே உபாசனையாக இது கண்டிப்பாக எல்லாருமே செய்யணும். நான் அடிக்கடி ராமேஸ்வரம் போகிறேன், காசிக்கு போகிறேன், அவருக்கு நல்லா தெரியும். காரணம் என்ன? நான் அப்பவே சொன்னேன், சிம்மத்து எனக்கு குரு, 11ஆம் அதிபதி மிதுனம், மிதுனத்துக்கு தெய்வம் யார்? சிவன், திருவாதிரை, மத்தியில் ஒரு நட்சத்திரம். இப்போ அதனால் என்ன பிரச்சனை என்ன சிவன் தான். ஆமாம், ராசியில் இருந்தம்மா குரு இருக்கக்கூடிய ராசியிலேருந்து எடுக்கணும். உங்களோட சீட்டு வந்துச்சா இல்லையா? இந்த ஒரு சீட்டு கொடுங்க பாருங்க அவங்களுக்கான. சரி, லக்னத்தை விட்டுருங்க, லக்ன ராசியை விட்டுருங்க. நம்ம குரு மீனத்தினா 11ஆவது மகரம். பிரத்யங்கரா வழிபாடு பண்ணுங்க, நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க. மேடத்துக்கு 12ஆம் இடம் கும்பம், சிவபெருமான் வழிபாடு தான் கொடுத்துருக்கேன். நம்ம எல்லா பேப்பரில் எல்லாமே இருக்கு பாருங்க. அதில் என்னங்க உங்கள் லக்னத்திற்கு 10ஆம் அதிபதி, உங்கள் லக்னம் என்ன? கும்ப லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி யார்? செவ்வாய். அதிபதி யாருன்னு தான் கேட்டேன் மட்டும். செவ்வாய் நாசத்தில் எங்கே இருக்கார்? செவ்வாய்க்கு உண்டான காரத்தோட தொழில் செஞ்சால் நீங்கள் ஜெயிப்பீங்க. ரியல் எஸ்டேட் பண்ணலாம், செக்யூரிட்டி வேலைக்கு பண்ணலாம், நீங்கள் ஃபைனான்ஸ் பண்ணலாம், விவசாயம் பண்ணலாம், பூமி சம்பந்த தொழில் உண்டானது பண்ணலாம், காய்கறி வியாபாரம் பண்ணலாம், நீங்கள் ஃபயர் எக்ஸ்டென்ஷன் வேலைகள் பார்க்கலாம். எந்த நட்சத்திர சாரம்? நவாம்சத்தில் ராசி நட்சத்திர சாரம் வரும், நவாம்சத்தில் வராது.
சரி விட்டுருங்க, அதை போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் அந்த நட்சத்திர காரத்துக்கு உண்டான தேவதைக்கு உண்டான வேலை வரும். என்னங்க மூளை முன்னே விருச்சிகத்தில் எப்படி வரும்? செவ்வாய் கிழமை மேஷத்தில் எப்படிங்க மூளை இங்கே வரும் உங்களுக்கு? நீங்கள் என்ன சொன்னீங்க? 10ஆம் பாவம் விருச்சிகம் சொன்னீங்களா? விருச்சிகத்தில் செவ்வாய் எதில் இருக்கான்? நவாம்சத்தில் எங்கே இருக்கானா? மேஷத்தில் இருக்கானா? மேஷத்தில் தானே இருக்கிறான். நவாம்சத்தில் மேஷத்தில் தானே இருக்கிறான். மேஷங்கிறது யாரோட ராசி? செவ்வாயோட ராசி தானே இது. அப்போ நான் ராசியில் நீங்கள் சொன்ன மாதிரி தனுசில் தான் மேலே இந்த ராசியை கடத்தில் இருக்காப்புல செவ்வாய். அப்போ மூலம் ஒன்றும் இல்லையா? ஞான மார்க்கத்து போங்க. எந்த ஊர் உங்களுக்கு? இங்கே பக்கமாக தூரமா? இந்தா டெய்லி வாங்க கும்பிடுங்க அந்த பஞ்சமுக விநாயகரை. வாரத்துக்கு ஒரு தடவை வந்து பஞ்சமுக விநாயகரை கும்பிடுங்க. நீங்கள் கேதுக்கு மிகப்பெரிய பிரீதி, நான் ஆரம்பத்திலே சொன்னேன். கேது பகவானுக்கு மிகப்பெரிய பிரீதிங்கிறது மேற்கு பார்த்த விநாயகர். செவ்வாய்க்கிழமை செவ்வரளி பூவால் அர்ச்சனை பண்ணணும். அது முடிஞ்சாங்க ஐயர் இருந்தானா அதர்வ சீஷம் மந்திரம் சொல்லி முச்சடை பண்ணணும். கணபதி அதர்வ சீஷம்னு எழுதி வச்சுக்கோங்க. கேதுவோட தோஷங்கள் தீர்வதற்கு மேற்கு பார்த்த பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகருக்கு செவ்வாய்க்கிழமை அன்று செவ்வரளி பூவால் கணபதி அதர்வ சீஷ மந்திரத்தால் அர்ச்சனை செஞ்சிங்கன்னா கேதுனால் எப்பேற்பட்ட பாதிப்பு இருந்தாலும் அந்த பாதிப்பிலிருந்து விலகுவீங்க. அது மட்டும் இல்லாமல் ஞானத்தை கொடுத்துருவான், சிந்திக்கும் ஆற்றலை கொடுப்பான். சித்தி புத்தி விநாயகர் இல்லையா, அவர் கொடுப்பார். வேறு சந்தேகங்கள்? சப்ஜெக்ட் நிறைய இருக்குது பேசுறதுக்கு. என்னம்மா? தந்தை வழிபாடு தான். என்ன உங்களுக்கு விருச்சிக லக்னமா? சிம்ம லக்னம். சிம்மலேருந்து செவ்வாய் பாதகாதிபதியாக வர்றார் இல்லையா? முருகர் வழிபாடு பண்ணுங்கள், தந்தை வழிபாடு பண்ணுங்கள். தந்தைக்கு உபதேசம் பண்ணது யார்? முருகன். வருஷத்துக்கு ஒரு தடவை சுவாமி மலைக்கு போய்ட்டு வாங்க. ஆமாம், அது பண்ணிடலாம். ஆனால் அதே சமயத்தில் சிம்ம லக்னத்துக்காரங்க வந்து தாய் தந்தையர்களால் எந்த வேலையும் சரியாக நடக்காது. ஏன்னா தாய் தந்தையரே பாதுகாதிபதியாக வர்றாங்க. அவள் அப்பா அம்மா விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. ஆமாம் ரைட்டு, அது ஒரு பூர்வீக கர்மா. அப்போ அவங்களுக்கு இனிமேல் நீங்கள் வழிபாடு அதிகமாக டீப்பாக பண்ணணும். டெய்லி அவங்க நல்லா டீப்பாக வழிபாடு பண்ணுங்கள். எவ்வளோக்கெவ்வளோ டீப்பாக வழிபாடு பண்ணுறீங்களோ, நான் ஆரம்பத்தில் ஒரு தடவை சொன்னேன், சிம்மலத்துக்காரங்களாம் டெய்லி அப்பா அம்மா வழிபாடு பண்ணுங்கன்னு சொன்னேன். தாய் தந்தையில் எவ்வளோக்கள் வழிபாடுனா அவ்வளோக்கள் வாழ்க்கை அவங்களுக்கு சிறக்கும். அடுத்தது என்னம்மா? புரியலை, கொஞ்சம் தெளிவாக கேளுங்க. 14 கன்னி விஷ்ணு துர்கை அதில் போட்டுருக்கு பாருங்க. விஷ்ணு துர்கை சிவன் கோயிலில் இருக்குமா? சிவன் கோயிலில் விஷ்ணு துர்கை இருக்கும். சிவதுர்கையை விட விஷ்ணு துர்கையை தான் பவர் அதிகம். புரியுதுங்களா? துர்கையை வழிபாடு பண்ணணும். ஓம் தும் துர்காய நமக இப்படி சொன்னால் வழிபாடு பண்ணக்கூடாது. அதுக்கு உபதேசம் வாங்கிக்கணும். உபாசனை தெய்வத்தை ஒரு தடவை உபதேசம் வாங்கிட்டு ஒரு 10,000 தடவை சொல்லுங்கள். அந்த 10,000 தடவை சொல்லக்கூட நீங்கள் உங்கள் வருமானத்தை பார்க்கக்கூடாது. அது முடிக்கிறதுக்குள்ளே ஒரே நாளில் நீங்கள் வந்து 3000 சொன்னாலும் 3 நாளில் 10,000 முடிஞ்சிடும். 3 நாள் 4 நாளில் முடிஞ்சிடும். அந்த அதுக்கு வந்து வருமானத்தை எதிர்பார்த்து அன்றைக்கி போகக்கூடாது. தீட்டு விதையில் போகக்கூடாது. தீட்டான கேலை எதுவும் சாப்பிடக்கூடாது. அடுத்தவங்க கேலை எதுவும் சாப்பிடக்கூடாது. நீங்கள் சுத்தமாக இருக்கணும். குறைஞ்ச ஒரு 10,000 சொல்லுங்கள். அந்த தெய்வம் உங்களுக்கு செயல்பட ஆரம்பிச்சிடும். ஜாதகத்தை இப்படி நம்ம கையில் தூக்கிட்டோம் வச்சுக்கிங்களேன், நாம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம வாய் மாத்திரம்தான் அவசியம். கிரகங்கள் பேசும். எல்லா கிரகங்களும் நமக்கு நன்மை செய்யத்தான். அதை பெறக்கூடிய சக்தியே நம்மிடம் இல்லை. அதை நாம் வளர்த்துக்கணும். அந்த சக்தியை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக கிரகங்கள் தான் முதல்ல ஆரம்பத்தில் சொன்னேன், நம்மளால சித்தராக முடியும் தான் நான் சொன்னேன். ஏன்னா நம்மளுடைய எண்ணங்கள் செயல்பாடு நம்மகிட்ட ஆசைபாசைகள் அதிகம். அது ஆசைபாசை இருக்குது, நான் தப்புன்னு சொல்லலை. இதுக்குன்னு ஒரு குறைஞ்ச நேரத்தை ஒதுக்குங்க. காலையில் அதுவும் சிம்மராசி யார் கேட்டீங்க? சிம்மத்துக்கு கேட்டீங்களா? நீங்கள் காலையில் சூரியத்துக்கு முன்னால் முதல்ல எந்திரிக்கணும். டெய்லி சூரியனுக்கு முன்னால் எந்திரிச்சிருந்து கிழக்க பார்த்துட்டேன்னா சூரியனை பார்த்து கும்பிடணும். ஆமாம், அது டெய்லி செஞ்சுட்டானதே அவங்களுக்கு ஆரோக்கியம் கொடுக்கும். மனக்கவலைகள் அதிகம். ஒரு 108 கிலோ ஒரு நம்பர் சொல்லுங்கள். 99.
அடுத்த நம்பர், இன்னொரு நம்பர் சொல்லுங்கள். 77. 99க்கு மேலே நம்பர் இருக்கா இல்லையா? 77 சொன்னீங்க. உங்கள் மனசுலேயே நெகட்டிவ் தாட் நிறைய இருக்குது. உங்கள் மனம் இறங்குமுகமாக போயிருக்கு. நாம் இதை செய்ய முடியலையே, நம்ம அதை நடக்கலையே, நம்ம இதை பண்ணலைங்கிற எண்ணத்தில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. உண்மையாக பொய்யா? இதுதான் ஜோசியம். இதுதான் ஜோசியம். நான் 108 வரை சொன்னேன். 99க்கு மேலே 101 சொல்லியிருக்கலாம், 100 சொல்லியிருக்கலாம், 108 சொல்லியிருக்கலாம். அது இல்லை. அதுக்கு தான் இந்த உபாசனை தெய்வத்துக்கு உங்களுக்கு நான் வழி பண்ணியிருக்கேன். நான் இந்த உபாசனை சொன்னது காரணமே, இந்த உபாசனை தன்மை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய இந்த நெகட்டிவ் தாட் உங்கள் மைண்ட்லேருந்து போயிடும். இது நடக்கணும்னு இருந்துக்கிட்டு நடந்துருச்சு, இதை கடந்து நான் போய்கிட்டே இருக்கிறேன். லக்னாதிபதி 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி தவிர்த்து மற்றவங்க எல்லாருமே 6ஆம் இடத்துல 6ஆம் பாவத்தில் இருக்கிறாங்க. பூர்வீக கர்மா அதுதான் பூர்வீக கர்மா. தந்தை வழியில் தோஷங்கள் அதிகம். தந்தை வழி தோஷம். ராகு எங்கே இருக்கிறான்? யார் கூட? சூரியன் ராகு என்ன சம்பந்தம் இருக்கு? சூரியனுக்கு ராகு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? எத்தனை பாவம் வருது? கேந்திரமா திரிகோணமாக வருதா சூரியனுக்கு? நான் சூரியனுக்கு கேட்குறேன். சூரியனுக்கு ராகு என்ன சம்பந்தம் இருக்குன்னு கேட்டேன். சூரியன் வந்து விருச்சிகத்தில் துலாத்தில் இருக்கிறான். ராகு எங்கே இருக்கிறான்? நீங்கள் லக்னத்தை விட்டுருங்க. சூரியன் துலாத்தில் இருக்கிறான், ராகு மிதுனத்தில் இருக்கிறான். சூரியனுக்கு 9ஆம் அதிபதியில் தான் ராகு இருக்கிறான். அதுதான் பூர்வீக தோஷம்னு சொல்கிறேன். நான் வந்து பித்திருக்கள் தோஷம் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு சொல்ல வந்தேன் நான் புரியுதுங்களா? ஏன்னா 6ஆம் பாவங்கிறது 9க்கு 10ஆம் பாவம். 9ங்கிறது யார்? தந்தை ஸ்தானம். தந்தை ஸ்தானத்துக்கு கொடுத்த தோஷங்கள் தான் 6ஆம் பாவமாக வரும். ருணம், ரோகம், சத்ரு. ருணம் என்றால் கடன், ரோகம் என்றால் வியாதி, சத்ரு என்றால் எதிரி. எது வந்திருக்கோ பூர்வீக தோஷத்தில் தந்தையாக செய்யப்பட்ட தவறுகளினால் வந்த வினை இது நடந்துட்டுருக்கு. அப்போ தந்தை வழிபாடு பண்ணுங்க. அப்பா யாருக்காவது துரோகம் பண்ணியிருக்காரா? யாருடைய பணத்தையாவது சாப்பிட்ருக்காரா? பூர்வீகத்தை யாருக்காவது வஞ்சிருக்காரா? இவருக்கு பூர்வீக ஊரில் நல்ல பேர் இருக்கா இல்லையா? இதெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும். அப்படி பேர் கேட்டிருந்தால் அதுக்கு உண்டான காரணம் என்ன? அதை நான் எப்படி நிவர்த்தி பண்ணுறது? இது உங்களுக்கு மாத்திரம் இல்லை, உங்களை நாடி வர்ற ஜாதகருக்கும் நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயங்கள். எதனால் உனக்கு இந்த பாதிப்பு வந்திருக்கு? 6ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் ஏன் சேர்ந்து போய் உட்காந்துருக்கு? 6ஆம் இடங்கிறது 9க்கு 10ஆம் பாவம். 9இன் கர்மஸ்தானம் 6ஆம் பாவம். 6க்கு 10ஆம் பாவம் 3, 3க்கு 10ஆம் பாவம் 12. இதுக்குள்ளே தான் வந்து இதெல்லாம் சுழற்சி வரும். தாய் வழி கர்மா, தந்தை வழி கர்மா, சுய கர்மா. இந்த கர்மா மூலம் தான் நிகழ்ச்சியில் நடக்குது. 3 தான், உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. அப்போ இதை வச்சு நிர்ணயம் பண்ணி எந்த வகை கர்மாவில் அவன் மேலே சிக்கியிருக்கான். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சந்திரன் ஏறிய நட்சத்திரம், லக்னம் ஏறிய நட்சத்திரம். நெக்ஸ்ட் அவங்க பிறந்தது என்ன நாம யோகத்தில் பிறந்திருக்கிறாங்க. அந்த நாம யோகாதிபதி அவயோகி நட்சத்திரம் லக்னம் விழுந்திருக்கா விழலையா, ராசி விழுந்திருக்கா விழலையா. அவயோகி நட்சத்திரத்தில் லக்னமோ ராசியை விழுந்தாலும் அங்கே பிரச்சனை இருக்குது. அங்கே என்ன பிரச்சனைங்கிறது நமக்கு தெரியணும். எப்படி ஒரு டாக்டர் வந்து ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அனுப்புகிறாரோ, அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் தான் நமக்கு ஜாதகம். இவன் என்ன செஞ்சுட்டு வந்திருக்கிறான், என்னென்ன மாதிரி பிரச்சனை இவன் சந்திப்பான், ஈஸியாக சொல்லிடலாம். மாந்தி எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரம் காரகத்தை உறவு போயிடும். சுக்கிரனோட சம்மந்தப்பட்ட மாந்தினா கேந்திரத்தினோட சுக்கிரனோட இருந்தான் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு சுமங்கலியாக அந்த ஒரு பெண் இறந்திருப்பாள் அந்த குடும்பத்தில். அவர் பிறப்பதற்கு முன்னால், ஜாதகர் பிறப்பதற்கு முன்னால். ஏன்னா என்ன நடச்சா தான் ஜாதகம் நமக்கு காட்டும். மாந்தி வந்து முதல் 10 நீரில் விழுந்தால் இளம் வயது குழந்தையின் மரணம். 2ஆம் 10 நீரில் வந்தால் மத்தியம வயது பெண் ஆண்களின் மரணம். 3ஆம் 10 நீரில் விழுந்தால் மாந்தி முதியவர்களின் மரணம். அது ஆண் ராசியா பெண் ராசியாங்கிறத வச்சு அது ஆண் பெண்ணுங்கிறது நம்ம சொல்லிடலாம். அதே சமயத்தில் அது நெருப்பு ராசியா, நில ராசியா, காற்று ராசியா, நீர் ராசியான்னு வச்சு எந்த மாதிரி மரணம்னு சொல்லிடலாம். நெருப்பு ராசியில் இருந்தால் மாந்தினா கண்டிப்பாக தீ வச்சு யாரையோ கொளுத்திருக்கு நீ. சிலவருக்கு இல்லீகல் ப்ராசஸ்லாம் நடந்திருக்கும், வீட்டுக்கு தெரியாது, வெளியே தெரியாது. அது என்ன பண்ணுவான், கௌரவ கொலை பண்ணுவான். வேறு என்ன பண்ண போகிறாங்க? இப்படி டேரெக்டாக நம்ம சொல்லிடக்கூடாது. ஒரு தவறு நடந்திருக்கு, இந்த மாதிரி நடந்திருக்க சந்தர்ப்பங்கள் இருக்கிறது, இப்படி தான் நாம் சொல்லணும். ஏன்னா வாய்த்த வேலை எவனும் உண்மையை ஒத்துக்க போகிறது இல்லை.
நமக்கு ஜாதகம் காட்டுது, எனக்கு ஒன்று பங்காளி சண்டையா, உன் ஜாதகம் என்ன சொல்லுதோ அது தப்ப நான் சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரி தோஷங்களுடைய பிரச்சனைகள் நீ தீர்க்கணும். தீர்த்தா தான் இதற்குண்டான ரெமெடி உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த மாதிரி வயதுள்ள பெண்களுக்கு நாம் பாதுகாப்பு கொடுக்கணும். அதுக்காக பாதுகாப்பு கொடுக்கணும் சின்னோட செட் பண்ணிடக்கூடாது. இல்லை இன்றைக்கி நிறைய ஜோசியர் பண்ணக்கூடிய தவிர சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்லி தரேன். பெண்களோட ஜாதகத்தில் வீக்னஸ் வச்சா நிறைய மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. நிறைய ஜோதிடர்கிட்ட நான் பார்த்துட்டேன், அழுதுகிட்டே வருவாங்க நம்மகிட்ட, நம்ம வயசுக்கு மரியாதை கொடுத்து வர்றாங்க. ஏமா வருத்தமாக இருக்குன்னு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, யா ஜோதிடர் என்ன செய்யறதுன்னு நீங்கள் தான் பார்த்து நடந்துக்கணும், எச்சரிக்கையாக நடந்துக்கணும்னு. ஏன்னா ஜோதிடத்தை வந்து நிறைய வீக்கணும். இப்போ எவ்வளோ விஷயங்களை பேச முடியும், ஆனால் அதில் வந்து பேசக்கூடாது. நூல்கள் எழுதி வச்சுட்டு போயிட்டான், நம்ம வேலை அது இல்லை, அதெல்லாம் சொல்லிட்டு தெரியாது, எனக்கு இது தெரியும் அது தெரியும்னு சொல்லிட்டு ஒருத்தப்படி தான் எழுதியிருந்தார். உங்கள் லக்னாதிபதிக்கும் உங்கள் குழந்தையின் லக்னாதிபதிக்கும் இல்லை உங்கள் லக்னத்துக்கும் குழந்தை லக்னத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னா அவள் வேறொருவனுக்கு பிறந்தவள் சொல்லலாமா? அப்படி பாது ஜாதகத்தில் சொன்னால் அந்த குடும்பத்தோடு நடந்திருக்க என்ன நினைப்பான்? பொன்னாடி சந்தேகப்படுவானா பட மாட்டானா? நம்ம வேலை அது இல்லை. சொல்வது எல்லாம் உண்மையாக இருக்கட்டும், நான் எல்லா உண்மையும் சொல்லக்கூடாது. பக்கத்து வீட்டுக்காரன் தப்பானவன் இருந்துட்டு போடுவான், நம்ம வேலையாவது அவன் என்ன பண்ண சொல்கிறது? அது நம்ம ஏன் சொல்லிட்டு திரியணும் எல்லாருக்கிட்டையும்? இதே மிகப்பெரிய தோஷம். இறந்த வீட்டுக்கு ஒருத்தர் போகிறான், என்ற ஆட்டா அண்ணன் நீ செத்து கிடைக்கிறியா, பிரேத தோஷம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நான் எங்கள் அப்பாவுக்கு தோஷம் பண்ணுறேன், நான் தர்ப்பண காரியங்கள்லாம் பண்ணுறேன், அன்னதானம் பண்ணுறேன், ஒன்றும் பலனடிக்காதங்க. பிறரை தூஷிக்காமல் வாழ்ந்தாலே நம்ம பல தோஷங்கிறது சந்தோஷமாக நமக்கு கண்டிப்பாக மாறும். அது நாம் மாற்றிக்கணும். நான் சொல்ல ஒரே கான்செப்ட், நாம் மாற்றிக்கணும். முதல்ல நம்ம மாற்றிட்டா தான் அடுத்தவனை பற்றி நம்ம பேச முடியும். வந்து நாமளே நம்ம திருந்தலை அப்படின்னு சொன்னால் அடுத்த நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. புரியுதுங்களா? அது மாதிரி மாந்திங்கிற சப்ஜெக்ட் வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீ செய்த பிரேத தோஷத்தை காட்டக்கூடியது மாந்தி தான். மாந்தி பிறந்த கதை தெரியுமா? ராவணன் வந்து தனக்கு பிறக்கக்கூடிய பையன், மண்டோதரி கர்ப்பமாக இருக்கா, பிரசவன்ட்டேன், பிறக்கக்கூடிய பையன் வந்து யாராலும் வெல்லப்பட முடியாத, யாராலும் கொல்லப்பட முடியாத ஒரு உத்தனாக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி சுக்கராச்சாரியிட்ட போய் கேட்குறாரு. ஏன்னா குரு தானே, அசுரகுரு சுக்கராச்சாரியார் தானே. சுக்கராச்சாரியன் அத்தனை பேரையும் கொண்டு போய் லாபஸ்தானத்தில் உட்கார வச்சுரு, அவனுக்கு பாதகம் பண்ண மாட்டாங்கன்னா சுக்கராச்சாரியன் சேர்த்து ராவணன் வந்து 11ஆம் பாவத்தை வச்சு அடைச்சி விட்டுறான். அவன் உலக மேப்பை கணக்கு பண்ணுவான். வந்து அது ஜாதக ரீதியாக இந்த மாதிரி ஜாதகத்தை 11 இத்தனை கரங்கள் இருந்தால் நல்லது தான் செய்யும், கெடுதல் பண்ணாதுன்னு சொல்லிட்டு எல்லா சுக்கராஜை எப்படி திட்டுவாங்க. ஒன்று யாரையும் அதெல்லாம் சொல்ல சொன்னதுன்னு. அவன் என்னையை சேர்த்தானே அடைச்சிருக்கான், என்னையே செய்ய சொல்லணும். ஏன்னா அவ்வளோ வலிமை அவன்கிட்ட இருந்தது. அதுக்கு காரணம் அவனுடைய ஆன்மீக வழிபாடு. சிவனை நேரடியாக போய் தரிசனம் பண்ணக்கூடிய பவர் பெற்றிருந்தான். அதை வச்சு அவன் நல்காரியம் பண்ணியிருக்கலாம். நற்காரியம் பண்ணி இன்றைக்கி அவன் கிரகமாக ஒரு கிரகமாக இருந்திருப்பான். அவன் கெட்ட காரியங்கள் பண்ணதுனால, தவறு பண்ணதுனால அவன் அழிக்கப்பட்டான். அப்போ எல்லாரும் சேர்ந்து என்ன செய்ய அப்படின்னு சொன்னால், கர்மாதிகாரி யார்? சனி பகவான், ஈஸ்வர பட்டம் பெற்றவன். இது என்ன வழி செய்யலாம் அப்படிங்கும்போது, சனி பகவான் தன் உடம்புல அத்தனை அழுக்குகளையும் எடுத்து உருண்டையாக உருட்டி அந்த அந்த கேப் வழியை வெளியே விட்டுட்டாப்புல. அவர் தான் அவங்க மாந்தி. அப்போ அவர் தான் இந்திரனை, இந்த இந்திரஜித்தை பிரேதமாக்கக்கூடிய தன்மையை உருவாக்கிக்கிறார். அப்போ அந்த மாந்திங்கிறவ ஒரு ஜாத்தை எந்த மாதிரி சூழ்நிலையில் உட்காந்துருக்கான்னு நம்ம வந்து கடுமையாக பார்க்கணும். அப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து அசுபநாம யோகத்தில் பிறந்து அவனோட லக்ன புள்ளி 3வது திரைகாணத்தில் விழுந்து மாந்தியை சம்மந்தப்பட்டு அவனுக்கெல்லாம் பரிகாரமே சொல்லக்கூடாது. பரிகாரம் சொன்னால் நம்ம கெட்டு போவோம், நம்ம தோந்துருவோம். நம்ம யோசிச்சிருக்கு ஒன்றும் தெரியலன்னு போயிடுவான் பாட்டு ஈஸியாக. எதுக்கு எடுத்தாலும் பரிகாரம்னு ஓடவும் கூடாது. ஜாதகத்தில் குறைகளை பூரா நம்ம ஒருத்தர் ஒரு பேப்பர் எடுத்து எழுதணும். பேப்பர் எடுத்து எழுதிட்டு நம்ம குருவுங்க அவங்க குருவும் கேந்திர திரி ஒன்று இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். நம்ம ஜாதகத்தை நம்ம குரு எங்கே நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ அவன் ஜாதக குரு அப்போ தான் நம்ம சொன்னதை அவன் கேட்பான். கேட்க மாட்டானா நம்ம கொஞ்சம் உஷாராயிடணும் அந்த நேரத்துலையே. எந்த மாதிரி சூழ்நிலை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சாரத்தை குருவை விட மோசமான கிரகம் எதுவும் கிடையாது. குரு கண்டிப்பானவர், தண்டிக்கிறதுலேயும் வல்லவர். அவர் சாபம் கொடுக்குற மாதிரி பண்ணிடுவார் குரு வந்து. அதனால் குரு விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். குரு மிதனத்தில் இருக்கிறான், தனுசை பார்க்குறான், தனுசை கோடிக்கணக்காக சம்பாதிப்பாங்கன்னா சொன்ன சாக்கு கொண்டு போய் ரோட்டில் இல்லைங்கப்பா கொட்ட போகிறாங்க குரு, இப்படி அள்ளிட்டு போங்க நீங்கள் வந்துன்னு. ஒன்றும் நடக்காது. காரணம் ஏன்? சனி பகவான் 10ஆம் பார்வையை பார்த்துட்ருக்கான் தனுசை. அப்போ சனி பார்வை வரும்போது என்ன? நீ செய்த கருவினைக்கு ஏற்ப தான் உனக்கு வாழ்க்கை அமையும். குரு வந்து பார்த்த மாத்திரம் ஆயிராது. கிரகங்கள் எல்லாமே கிளாக் வைஸாக வருது. ராகு கேது வந்து ஆன்டி கிளாக்காக வருது. காரணம் தெரியுமா? இந்த ராகு கேதுக்கு வந்து கிரக அந்தஸ்து அடைஞ்ச பிறகு சிவனை நினச்சவன் ரொம்ப
தவம் இருக்கிறாங்க. தவம் இருக்கும்போது நீங்களும் அசுரர்கள், தேவர்களுக்கு எதிரானவர்கள். என்றைக்குமே அவனுக்கு எதிர்மறையாக நீங்கள் சுற்றிக்கிட்டே இருங்க. அவன் என்ன பண்ணாலும் இந்த அதுக்கு உண்டான தண்டனை கொடுக்க வேண்டியது நீங்கள் தான். இந்த தன்மை அமைச்சோன்னா இப்போ ஆன்டிக்கு எல்லா கிரகம் கண்டிப்பாக அட்டாக் பண்ணி தான் ஆகணும். தொட்டு தான் தீரணும், தொடாமல் போக முடியாது. சனியாக ஒரு ராசி இன்னொரு ராசி போகிறதுக்கு 2.5 வருஷத்தை வெயிட் பண்ணுவான் இல்லைங்களா? ராகுவோட சொல்லிச்சு, ராகு கேதுக்களோட சொல்லிச்சு, ரெண்டு பக்கமாக இருக்கும். அப்படி எல்லா கிரகத்தையும் கவர் பண்ணிகிட்டே சுற்றும். இப்போ ஆன்டி கிளாக் வரும்போது எல்லா கிரகமும் அந்த ராகு கேதுவின் பிடிவுகள் கண்டிப்பாக வரும். எல்லாத்தையும் அஸ்தமனம் அடைப்பது சூரியனை அஸ்தமனம் வச்சுவார் ராகு கேது. ராகுவும் கேதுவும். அது இன்னொரு விஷயம், எல்லாருமே இந்த கிரகணத்தை பற்றிலாம் நிறைய இன்றைக்கி பதிவுகள் வந்துகிட்ருக்கு. அமாவாசை அன்னைக்கு திதி இருக்கணும், ஒரே நட்சத்திரத்தில் ராகுவும் சூரியனும் சந்தித்தால் அது சூரிய கிரகணம். சந்திரனும் பௌர்ணமியும் சந்தித்தால் அது சந்திர கிரகணம். இது மாறவே மாறாது. இது ரெகுலர் கான்செப்ட். இது புரியுதா நான் சொல்லுது உங்களுக்கு? சம்மந்தமே இல்லாத திதிகள்லாம் கொஞ்சம் போடுவாங்க. அமாவாசை அன்னைக்கு இருக்கணும், ராகுவும் சூரியனும் ஒரே நட்சத்திரத்தில் சந்திக்கணும், அது சூரிய கிரகணம். சந்திரனும் ராகுவோ கேதோ சந்திக்கணும், அது சந்திர கிரகணம். இதை நாமளே கண்டுபிடிச்சிடலாம் பஞ்சாயத்து என்றைக்கு இந்த தன்மை இங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி தன்மைகள் வரும்போது மற்ற நாள் அவன் கிரகணம், ஆனால் இந்தியாவில் தெரியாது. இது எதுக்கு இந்தியாவிலே தெரியாதுங்கிற, அப்புறம் அதுக்கு என்ன பரிகாரம் வேண்டி கிடக்குது? அது நமக்கு தேவையில்லாத விஷயம். அது தேவையில்லாத விஷயங்களை மாத்திரம் நம்ம காமனாக பேசக்கூடாது. வந்திருக்கார் ஜாதகத்தை பார்க்கணும். குழந்தையே பிறக்கலை, எவ்வளோ தோஷங்கள் இருக்குது. புத்தர் தோஷம் இருக்குது, 5ஆம் பாவம் கெட்டு போயிடுச்சு, 5ஆம் அதிபதி பாதகஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. குழந்தை பிறப்பதற்கு வழி இருக்கிறதா இல்லையா? ஜாதகத்தில் இருக்கு. ஜாதகங்கிறது விதி, ஆனால் அதில் விதி விலக்கு நிறைய இருக்குது. விதி விலக்கை பற்றி இன்றைக்கி யாருமே கிளாஸ் எடுக்கிறது இல்லை அதிகமாக. அந்த விதி விலக்கில் எடுத்து நம்ம படிச்சுக்கிட்டு ஆரம்பிச்சாலே சரியாக போகணும். கேந்திர திரிகோணங்களில் லக்ன கேந்திர திரிகோணங்களில் சூரியன் சஞ்சரிக்க 3, 6, 10, 11 பாப கிரகங்கள் இருக்க அந்த பெண் மாத விளக்காய் 6ஆம் நாள்லேருந்து 16ஆம் நாள் இரட்டைப்படை நாள்களில் 2, 4, 6, 8, 10, 12, 14, 16 கணவன் மணி சேர்ந்துருங்க, கட்டாயம் குழந்தை பிறக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். இந்த இதெல்லாம் ஆமாம். என்னங்க ஹாஸ்பிட்டல் சயின்ஸ் அப்புறம் சொல்கிறான், நம்ம சாத்தல் தான் சயின்ஸ் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னம்மா? லக்னத்திற்கு கேந்திர திரிகோணங்களில் சூரியன் இருக்க 3, 6, 10, 11 உபஜயஸ்தானங்களில் பாப கிரகங்கள் இருக்க ஒரு பெண் மாத ருது வருஷம் மாதத்திட்டு வருது இல்லையா, அதுக்கு 4ஆவது நாள் 4, 6, 8, 10, 12, 14, 16 இந்த நாட்களில் கணவன் மனைவி இணைந்து இருந்தால் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். இந்த பேபி டியூப்க்கெல்லாம் போகணும் அவசியமே கிடையாது. அதே மாதிரி இதில் சுவாதி நட்சத்திரம் வந்துச்சுன்னா அந்த சுவாதி நட்சத்திரத்தின் 4ஆம் பாதம் வரணும், அது நடு இரவாக இருக்கணும். அந்த சுவாதி 4ஆம் பாதம் சென்று கொண்டு இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் ஒரு 6 மணி நேரமாவது இருக்கும். 4ஆம் பாதம் இல்லை, ஒரு 16 நாளைக்கு வரும் இல்லையா ஒவ்வொரு பாதமும். அப்போ ஒரு 6 மணி நேரம் கணக்கு பண்ணலாம். நம்ம அந்த 6 மணி நேரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்க யோகாதிபதி ஹோரை வந்துச்சுன்னா இதாண்டு நடுவில் வர்ற மாதிரி பார்க்கணும். நாம் தான் அலசன் பஞ்சாங்கத்தமாக இல்லை. சுவாதி 4ஆம் பாதம் கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பிறக்கும், ஆண் குழந்தை பிறக்கும். ஏன் இவ்வளோ இது கான்ஃபிடன்ஸ் சொல்கிறான்னா, சுவாதிக்கு ஒரு பேர் உண்டு, புத்திரதா நட்சத்திரம்னு ஒரு பேர் உண்டு. புத்திர பாக்கத்தை தரக்கூடிய நட்சத்திரங்கள் ஒரே நட்சத்திரம் தான் சுவாதி நட்சத்திரம், ராகுவோட நட்சத்திரம். ராகு வீரியக்காரகன்.
மழை காலத்தில் வந்து சிப்பி வாயை திறந்திருக்கும் போது மழை துளி உள்ளே விழுந்துச்சுன்னா சிப்பி தானாக மூடிடும். அதுதான் ஒரிஜினல் முத்து பேள். அந்த ஒரிஜினல் முத்தெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேர். அப்போ அந்த ஒரு கர்ப்பத்தை உருவாக்கக்கூடிய தன்மை ராகுவுக்கு உண்டு. அது 4ஆம் பாத்துக்கு உண்டு. 4ஆம் பாத்துக்கு ஏன் உண்டு அப்படின்னு சொன்னால், சுவாதி 4ஆம் பாதம் நவநாம்சத்தில் எந்த ராசியில் விடும்? மீனம். மீனத்தை தான் விடும் இல்லையா? மீனம் வந்து காலபுருஷனுக்கு அயன சேன சுகஸ்தானம் இல்லைங்கண்ணா. அது குருவோட வீடு இல்லைங்க. மீனம் 4ஆம் பாதம் ராகு அங்கே போய் சேர்றதுக்கு சுக்கிரனுக்கு அது உச்சமாகக்கூடிய வீடு. ஆக சுக்கிரன் ராகுவின் சேர்க்கை, குருவின் தன்மை, கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். குருவினுடைய பாக்கியம் கண்டிப்பாக அவங்களுக்கு உண்டு. ஆனால் இதெல்லாம் நாம் வந்து கணிக்கணும். இதை நம்ம கணிச்சா தான் நம்மளால் இதெல்லாம் வந்து சொல்ல முடியும். நம்ம வந்து மேலோட்டமாக நம்ம வந்து சொல்லிட்டு போனோம்னு சொன்னால் எதுவுமே சரியாக வராது. இப்படி விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. ஒவ்வொரு விஷயத்தை நம்ம வந்து சில விஷயம் யோசிக்கணும். இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களே, இதை நம்ம அந்த மாதிரி செஞ்சு பார்த்தா என்ன தப்பு அப்படிங்கிறது நீங்கள் தான் உணரணும். நீங்கள் உணர்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தனி வழி தானாக பிறக்கும். அதுக்கு இந்த உபாசனை தெய்வங்கள் கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் துணை நிற்கும். அதனால் உபாசனை தெய்வத்தை உபாசனை ஏற்றுக்கங்க. கேதுவோட பிரச்சனையாக மேற்கு முக விநாயகர் வந்து வழிபாடு பண்ணுங்க. கேதுவோட பிரச்சனையாக இருந்தால், ராகுவுக்கு பிரச்சனையாக இருந்தால் கருடாழ்வார் வழிபாடு பண்ணுங்கள். கருடனுக்கு கொண்டு போய் நீங்கள் தீப விளக்கு வைங்க, நெய் விளக்கு போடுங்க. பெருமாள் கோயில் போய் கருடனு சந்நிதி இருக்கும். ராமரையே சர்ப்பங்களை வந்து தீண்டி நாகபாஷணத்தால் பாதிக்கப்பட்டு ராமலட்சுமணன் மூர்ச்சை விழுந்தபோது அந்த கிருடன் தான் வந்து அதை வந்து காப்பாற்றுறாரு. இதிகாத புராணங்கள் நமக்கு நிறைய விஷயங்களை வழிகாட்டி இருக்கு. அப்போ கிருடனோட சன்னதியில் பண்ணிட்டு நீங்கள் வந்து தீபங்களை ஏற்றுங்க. நம்ம வெறும் ராகு கோயிலுக்கும் கேது கோயிலுக்கும் ஓடிட்டே இருந்தால் போகாது. நம்ம வந்து கிருடனை கும்பிட்டால் ராகுவால் பாதிப்பு வராது. கிருடன் நிழல் பட்டால் ராகு செத்துரும். என்னது? ராகு கட்டாயம் கொடுப்பான், கடைசியில் பிடிக்கின்னு போயிடுவான். ராகு நிலையான வருமானத்தை யாருக்கும் அதிகமாக கொடுக்க மாட்டான். அவன் முதல்ல சொல்லிட்டாரா தென்மேற்கு மூலைக்கு யார் அதிபதி அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லைனா எடுத்து வச்சு செஞ்சுட்டு போயிடுவாப்புல. அப்படி ராகு கொடுத்தா கூட குரு அவங்கள சும்மா விட மாட்டாப்புல. இந்த சொத்து எப்படி வந்துச்சுன்னா வந்துச்சு, கோடிக்கணக்காக இருக்குது. அது எந்த இல்லீகலாக வந்துச்சுங்கிறதெல்லாம் எனக்கு சொல்ல முடியாது வெளியே. அந்த மாதிரி சொத்தாக தான் இருக்கும். அது வந்து இது வந்து தோஷங்களாக மாறும்போது இது வியாதிகளாக மாறும். அந்த வியாதிகளாக மாறும்போது அவங்களால வந்து தப்பிக்க வழி கிடைக்காது அவங்களுக்கு. இந்த மாதிரி ஆட்கள் தான் லக்ன புள்ளி 3ஆவது திரைகாணத்தில் விழுந்து அசுபநாமியத்தில் பிறக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி கண்டிப்பாக விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் வாழ்க்கையில். இதான் சொன்ன ராகு அள்ளி கொடுக்குறவர் தான், அளவில்லாமல் செல்வத்தை கொடுக்குறவர் தான். ராகு யார் தண்டிக்கிறாரோ அவர் குரு வாழ வச்சுருவான். ராகு கொடுக்கக்கூடிய தண்டனை இல்லை வெகுமதி எதுவாக இருந்தாலும் நிரந்தரமானது அல்ல. ஆனால் குரு கொடுக்கக்கூடியது நிரந்தரமாக இருக்கும். அப்போ ராகு தண்டிக்கிறான்னா நம்ம கொஞ்சம் வழிபாடுகளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். குரு உங்களுக்கு நல்லது கண்டிப்பாக பண்ணிடுவாப்புல. ராகு அடுத்த திசை குரு வருது. அப்போ குருவின் தன்மையில் இவன் நிலையாக இருந்தான்னா சனி அதை பெர்மனண்ட் ஆக்கிடுவார். கடைசி வரைக்கும் நீ என்ஜாய் பண்ணியா வாழ்க்கையில். தான தர்மங்கள் பண்ணிட்டு சந்தோஷமாக இரு. பரோபகார சிந்தனையோடு எளியவரையும் மதித்து பழகு. நான் தான் பெருசு எல்லாம் நினச்சிட்டு பழகாதீங்க. இந்த மாதிரி தன்மையோடு இருந்தாலே சனி அவருக்கு அள்ளி கொடுக்காது. சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. மும்மூர்த்திகளும் தடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க விதித்த விதி அந்த மாதிரி. இன்னும் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இதில் என்ன சந்தேகனாலும் கேளுங்க, என்ன இதுக்கு தண்டனைனாலும் கேளுங்க, நான் சொல்கிறேன்.